வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஸ்ரோத்ரியோ வ்ருஜினோ காம ஹதோ யோ பிரம்மவித்தமஹ பிரம்மண்யபரதः சாந்தः நிரிந்தன இவானலः. ஸ்ரோத்ரியோ வ்ருஜினோ காம ஹதோ யோ பிரம்மவித்தமஹ பிரம்மண்யபரதः சாந்தः நிரிந்தன இவானலः. படிக்கிற போது காமஹ அதோன்னு பிரிக்கக்கூடாது, இருந்தாலும் படிக்கிறதுக்காக சொன்னேன். ஸ்ரோத்ரியோ வ்ருஜினோ காமஹதோ யோ பிரம்மவித்தமஹா, இப்படி படிக்கிறது உத்தமம். குருவோட லக்ஷணத்தை கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னால் அந்த குருவை நான் இந்த லக்ஷணமெல்லாம் யாருக்கு அப்ளை ஆகிறதோ அவரை நான் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட நான் படிக்கலாம். ஆக இந்த லக்ஷணமெல்லாம் சொல்லுங்க கொஞ்சம். குருவுக்கு லக்ஷணம் என்ன? இப்போ வைத்தியனுக்கு லக்ஷணம் என்ன? எல்லாத்துக்கும் லக்ஷணம் வேண்டியிருக்கு. லக்ஷணம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. அதாவது லக்ஷணம்னா நேச்சர். இப்போ அக்னிக்கு நேச்சர் என்னென்னா உஷ்ணம் பிரகாசம், அக்னியோட ஸ்வரூபம் லக்ஷணம். இது மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு விஷயத்துக்கும் லக்ஷணம் சொல்லுவோம். மாதிரி குருவோட லக்ஷணம் தெரிஞ்சா குருவை நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய கேள்வி. நான் குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்வி பெரிய கேள்வி. டாக்டரை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டால் என்ன சொல்றது? ஆகையினால குருவை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேருக்கு ஒருத்தரை குருவா ஒத்துக்கிறதுக்கே கஷ்டம். நம்ம அதை கேள்விப்பட வேண்டியதான். என்னைக்குமே சாஸ்திரப்படி அப்பா தான் குரு. நம்ம தர்ம சாஸ்திரப்படி பெரும்பாலும் அப்பா தான் குரு. தந்தை சொல் மிக்க அப்படி இருந்த தேசம். வீட்டில் அப்பா என்னைக்காவது தப்பா வழி காட்டுவாரா? அப்பா எப்போ தப்பா வழி காட்டுவாரா குழந்தைக்கு? அப்படி இருந்த நாடு. நம்ம சாஸ்திரங்கள்லாம் பார்த்தா அப்பா பையனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நிறைய இருக்கு. குர்வைவாருணிஹி வருணம் பிதரம் உபசசார. நிறைய இடத்துல அப்பா பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததாக இருக்கு. ராஜா சொல்லி கொடுத்ததார். அஜாத சத்ரு பிராமணம்னு ஒன்று இருக்கு பிருகதாரண்யகத்தில். ஒரு ராஜா பிராமணனுக்கு பாடம் சொல்லித்தரார். இப்படிலாம் சாஸ்திரங்கள்ல பார்க்கிறோம். இப்ப அர்ஜுனன், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குருவா இருக்கார் அர்ஜுனனுக்கு. எல்லா வகையிலையும் உறவு. அவன் சொல்றான், நான் உனக்கு சிஷ்யன் ஆயிட்டேன், எனக்கு உபதேசம் பண்ணுன்னு கேட்கிறான் அர்ஜுனன். பகவானும் கீதாச்சாரியனா மாறுறார். அப்ப இதுல இருந்து நமக்கு நிறைய என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குரு இல்லாம எந்த வித்தையும் கிடையாது. ஒரு சின்ன நம்ம குழந்தையா இருக்கிற போதே வீட்டில் அம்மா தான் நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. இது முருகன், இது விநாயகர், அப்படின்னு ஒன்று ஒன்றா காமிச்சு கொடுக்குறாங்க. நமக்கு தெரிஞ்சுக்கிற சக்தி இருந்தாலும் என்னன்னு தெரியல. ஊரில் எல்லாரும் இதை என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் இதை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவர் தான் திருவள்ளுவர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. குழந்தையா இருக்கிற போது குழந்தைகிட்ட கேட்போம், திருவள்ளுவர் எங்கே இருக்கார் சொல்லு அப்படின்னா உடனே காட்டும். சங்கராச்சாரியார் எங்கே இருக்கார் சொல்லு, உடனே காட்டும். அதுவா இதுவா, இதுதான் அப்படிங்கும். அப்ப குழந்தைக்கு தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு, ஆனா தானா தெரிஞ்சுக்க முடியாது. ஊர்ல எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, இந்த ரூபத்துக்கு என்ன பேர் இருக்கு, இது எதுக்காக இருக்கு, இவர் யாரு, இவர் என்ன பண்ணார், இவருக்கே இங்க போட்டோ வச்சிருக்கோம், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமே, கேட்கணும். பரிப்பிரஷ்னேன வித்தி, கேட்டு கேட்டுதான். யதா கனன் கனித்ரேன நரோ வாரி அதிகச்சதி ஏவம் குருகதாம் வித்யாம் சுஷ்ரூஷையா அதிகச்சதி. எப்படி கிணத்துல பாறையை வெட்டி வெட்டி
அந்த வெட்டுற கருவியினால வெட்டி வெட்டி எப்படி தண்ணீரை அடையிறோமோ அது மாதிரி குரு கிட்ட இருக்கிற வித்தைய கேட்கிற ஆசையை காமிச்சு காமிச்சு வெளியிலிருந்து எடுக்கணும், உள்ளேருந்து எடுக்கணும். மனுஸ்மிருதி இது. யதா, யதானா எப்படி, கனன், கனன்னா வெட்டி, கனித்திரேன, கனித்திரேன அர்த்தம் வெற்ற கருவி. இந்த இப்படி இருக்கும், மோன மாதிரி இருக்கும், இப்படி குத்தி குத்தி எடுப்போம். யதா கனித்திரேன கனன்னு, கனன்னா வெட்டி தோண்டி, தோண்டின்னு அர்த்தம். நரஹா மனிதன், வாரி, வாரினா ஜலம், அதிகச்சதி அடைகிறானோ, ஏவம் அப்படியே, குருகதாம் குருவினிடம் இருக்கிற, வித்யாம் வித்யை, சுஷ்ரூஷையா கேட்கும் ஆர்வத்தினால், அதிகச்சதி பெற்றுக்கொள்கிறான். கேட்கிற ஆர்வத்தை காமிச்சுத்தான் எடுத்துக்க முடியும். ஆர்வம் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது. வேதத்துல நிறைய இருக்கு. நீ இந்த வித்தைய பொறாமை இல்லாதவனுக்கு சொல்லிக் கொடு, தர்மத்தை அனுஷ்டிக்கிறவனுக்கு சொல்லிக் கொடு, மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு. கீதையிலையும் அப்படி இருக்கு. இந்த வித்தைய நல்ல பரந்த மனப்பான்மை இருக்கிறவனை, எல்லாரையும் மதிக்கிறவனுக்கு சொல்லிக் கொடு. எல்லார்ட்டையும் நம்ம பேசணும்னு இல்லை, அன்பை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லார்ட்டையும் உள்ளூர அன்பா இருக்கணும். எக்ஸ்பிரஸ் பண்றது முடியாது, பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் மனசார நினைக்கலாம் எல்லாரும் க்ஷேமமா இருக்கட்டும். அப்படிப்பட்ட எதுக்கு சொல்றோம்னா, குருவுக்கு லட்சணம் தெரியணும். அந்த காலத்தில் குருவுங்கிறது கஷ்டமே இல்லை. இப்போ என்னன்னா, குருவை எப்படி இங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறான். அப்போ இந்த கல்ச்சரில் எவ்வளோ பிரச்சனை வந்துடுது பாருங்க. ஸ்கூலில் வாத்தியார் எப்படி கண்டுபிடிக்கணும்னு எவனா கேட்குறானா, இவர் தான் வாத்தியார், இவர் போட்டிருக்கான், போர்டு போட்டிருக்கான், அவன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கான், கெமிஸ்ட்ரி வாத்தியார், பிசிக்ஸ் வாத்தியார்னு வச்சிருக்கான். சரியா சொல்லித்தரானா இல்லையாங்கிறது வேற விஷயம். பட் அவனுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு, சர்டிஃபிகேட் வச்சிருக்கான். ஆனால் இங்கே எனக்கு என்ன வேணும், நிம்மதி வேணும். எனக்கு நிம்மதியை கொடுக்கறது யாரால கொடுக்க முடியும்? எனக்கு நிம்மதியை நானா அடைய முடியல. நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல. அந்த வழியை எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களா? அவங்க அப்படி இருக்கணும். சிம்பிளா என்னன்னா, எனக்கு நிம்மதியை சொல்லிக் கொடுக்குறவன் அவன் எப்போ நிம்மதியா இருக்கிறவனா இருக்கணும். சிம்பிள், அவ்வளவுதானே. நான் ஒருத்தங்கிட்ட நிம்மதியா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நிம்மதியா இருக்கிறது எனக்கு நிம்மதியா இருக்க தெரியல. எப்படி இருக்கிறது, எந்த நிம்மதியா இருக்க முடியும்னு தெரியல எனக்கு. அப்ப எனக்கு நிம்மதியா இருக்கிறது எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னா, நான் யார்கிட்ட போய் நிம்மதியை கத்துக்கிறது, நிம்மதியா இருக்கிறதுக்கு வழியை கத்துக்கிறது அப்படின்னா, யார் எப்போ நிம்மதியா இருக்கானோ அவங்ககிட்ட போய் கேட்கணும். நீ எப்படி, எதனால நிம்மதியா இருக்க? இல்லை உனக்கு இயற்கையாவே நீ நிம்மதியா இருக்கியா, இல்லை நீ அறிவால நிம்மதியா இருக்கியா, எதனால உனக்கு நிம்மதியா இருக்கு? இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில நீ எப்படி நிம்மதியா இருக்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், எனக்கு இதனாலதான் நான் நிம்மதியா இருக்கேன். அப்படிதான் போய் கேட்டார் சுகாச்சாரியர் இவர்கிட்ட, ஜனகர்கிட்ட. அவ்வளவு பெரிய ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க, உங்களை பத்தி இவ்வளவு மீடியா எழுதுறானே, உலகமே உங்களை இப்படிலாம் எப்படி ஒருத்தனும் எழுதிட்டு இருக்கானே, இதுக்கிடையில நீங்க எப்படி காரியத்தை உற்சாகமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுடைய ரகசியம் என்ன? நீங்கள் அயராது நிம்மதியாக உழைப்பதன் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா அவர் பதில் சொல்லுவாரா இருக்கும், இதுதான் காரணம், அதனாலதான் நான் அப்படி இருக்கேன், என்னோட பிராட்டப் அப்படி, எங்க அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவார் இல்லையா, அதை நான் கடைப்பிடிக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு எத்தனை விதமான பிரச்சனை இருந்தாலும் நான் அதை பத்தி என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நாடுதான் முக்கியம், பண்பாடு தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை, ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னோட பவரை நல்லதுக்கு யூஸ் பண்ணுவேன் சொல்லலாம். அது மாதிரிதான் இப்ப குருவை கண்டுபிடிப்பது எப்படி? குருவை மோட்சத்துக்கான ஞானத்தை கொடுக்கும் குருவை கண்டுபிடிப்பது எப்படி? நிறைய பேருக்கு குரு ஒரு பர்சனை இவரை நான் குருவா ஒத்துக்கலாம் வேண்டாம், இவன் டிசிஷன் எடுக்கிறான். நம்ம தானே டிசிஷன் எடுக்கிறோம். எனக்கு இவர் இந்த டாக்டர் வேணுமா அந்த டாக்டர் வேணுமா, நம்ம ஆசிரமத்திலேயே
நம்ம ஒரு டாக்டரை சொல்லுவோம், இந்த டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு அது ஒத்து வராதுமா, எனக்கு அந்த டாக்டர் தான் போகணும்பா. அந்த டாக்டர் ஆசிரமத்துக்காக பண்ணுறாருண்ணா, ஆசிரமத்துக்காக பண்ணுறாரு, ஆனால் எனக்கு சரி வராதுண்ணா சொல்கிறாங்க. நான் நிறைய பார்த்துட்டு தானே இருக்கேன் ஆசிரமத்துக்குள்ளேயே. ஏன்னா அவங்க டாக்டர் வேறு. சாமியாரையும் மாற்றிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பாடம் நடத்துறத விட அவர் நடத்துறது எனக்கு சௌரியமாக இருக்குண்ணா, ரொம்ப நல்லது. நீ எப்படியோ நிம்மதியாக இருக்கிறது தான் ஏன் லட்சியம். நானா அவராங்கிறது முக்கியம் இல்லைப்பா. நீ எந்த சாமியார்கிட்ட படித்தா என்ன, நல்லா இரு, உனக்கு எந்த சாமியார் வேவ் லென்த் சரியா இருக்கோ அது படி, இல்லைன்னா ப்ராப்ளம், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸுக்கு என்ன இடம் அவகாசம் இருக்கு. உண்மையிலேயே ஞானம் இருந்தால் காம்ப்ளெக்ஸுக்கு அவகாசமே இல்லை. எல்லாம் நாமளா கற்பனை பண்ணிக்கிறது நிறைய இருக்கு. ஏன்னா சாஸ்திரம் அழகா சொல்லி கொடுக்கறது. குருவோட லட்சணம் இதெல்லாம் இருக்கா பாரு. அந்த காலத்தில் குருவெல்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பாவே குருவா இருப்பார், அம்மாவே குருவா இருப்பார், வில்லேஜே குருவாயிடும். ஏன்னா தெரு இருக்குன்னா தெருவில் நிறைய பண்டிதர்கள்லாம் இருப்பாங்க. நான் அந்த மாமாட்ட ராமாயணம் படித்தேன், இந்த மாமாட்ட பாகவதம் படித்தேன், இந்த மாமாட்ட ஜோசியம் படித்தேன், இப்படிதான் சொல்லுவோம் நாங்கள்லாம். இவர் எனக்கு புரோஹிதம் சொல்லி கொடுத்தார், அப்படிதான் இருக்கு. எங்கள் லைஃப்லாம் அப்படிதான் இருக்கு. இவர்கிட்ட நான் சாமவேதம் படித்தேன், இவர்கிட்ட நான் கொஞ்சம் ருக்வேதம் கொஞ்ச நாள் படித்தேன். எல்லாரும் தான் குரு. யார் தான் குரு இல்லைன்னா, எப்போ ஓயாத நமக்கு சித்வான் சாமி சொல்வார், இயற்கையே குரு, ஓயாத நமக்கு பாடம் கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது. உனக்கு புத்தி இருந்தா புரியும், உனக்கு அறிவு இருந்தா புரியும். எப்ப பார்த்தாலும் லெசன் கிடைச்சுன்னு தான் இருக்கு. ஆனா அதை ஒழுங்கா சொல்லித்தரத்துக்கு ஒரு குருகிட்ட போய்தான், அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு ஒரு குருகிட்ட படிக்கணும். அதுக்கப்புறம் நீ சப்ஜெக்ட் சேம், உபாதி என்ன. இப்போ பைப்பு பெரிய டேங்க் இருக்கு, ஒரு 25 பைப்பு இருக்கு, 25 பைப்பு இருக்கு, ஒரே டேங்க்ல தண்ணி இருக்கு. ஆனா நீ எந்த பைப்பில் திறந்து கழுவுறதுனால கழுவிக்கோ, குடிச்சுக்கோ. எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னா, சாமி இது சில்வர் பைப்பு, அது பிளாஸ்டிக் பைப்பு, அது பித்தளை பைப்பு, அது வெள்ளி பைப்பு, எப்படி இருந்தா நமக்கு வேண்டியது என்னது? வாட்டர். பைப்பு முக்கியமா வாட்டர் முக்கியமா? நமக்கு தேவை ஜலம். ஆனா நம்ம சம்பிரதாயத்தில் குருவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. குரு சொல்லி கொடுத்தா அந்த வித்தைக்கு பலம் ஜாஸ்தி, அதிருஷ்ட சக்தி நிறைய இருக்கு. அந்த அதிருஷ்ட சக்தி இப்ப நம்ம உட்கார்ந்து பாராயணம் பண்ணி பூஜை பண்ணி ஜபம் பண்ணிட்டு பாடம் சொல்லி கொடுத்தா அதுக்கு சக்தி ஜாஸ்தி. நம்மளும் ஜபங்கள்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு படிச்சா அதுக்கு சக்தி ஜாஸ்தி. சரி, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். குருவுக்கு லட்சணம் சொல்றார். முதல் லட்சணம் என்னன்னா ஸ்ரோத்ரியா. ஸ்ரோத்ரியாங்கிறதுக்கு நிறைய வேதங்களை படித்தவன் அர்த்தம். ஸ்ரோத்ரியோ தீதே சந்தோ தீதே அப்படின்னு பாணினி சூத்திரம். அவர் சொல்றார், வியாக்கியானக்காரர் ஆச்சாரியர் சொல்றார், அதீத உபனிஷத்கா. அதீத உபனிஷத்கா. சாதாரணமா வேதம் படிச்சிருக்கணும்னு சொல்ற வழக்கம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, உபனிஷத்தை நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சந்திரசேகர பாரதி மகாசுவாமிகள் சொல்றார். உபனிஷத்துல தரோவா இருக்கணும். ஈஷகேன கட பிரஷ்ன முண்ட மாண்டூக்கிய தித்திரிஹி ஐதரேஞ்ச சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம். ஜென்மாவே போறார். இந்த 10 உபனிஷத்தும் 10 உபனிஷத்துக்கு இருக்கிற பாஷ்யம் முதல்ல படிக்கிற போது புரியாது, 2வது படிக்கிற போது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், 3வது படிக்கிறது இப்படியே படித்த உடனே அதுக்கு வார்த்திகம், அதுக்கு டீக்கா டிப்பணி, அதுக்கு 15 தரம் பிறந்து 15 தரம் சன்னியாசம் பண்ணணும். அப்பதான் படிக்க முடியும். பரவாயில்ல, நமக்கு தேவை சாரம் தானே. எது சாரண? கடைசியில் என்னன்னா, அகம் பூர்ணோஸ்மி சர்வம் பூர்ணம். இதுதான். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னது தாய்மானவர் சொல்லுவார், ஓருரையால் வாய்க்கும் உண்மைக்கு ஓரணந்தங்கோடி பேருரையால் பேசில் என்ன பேராம் பராபரமே.
என்ன பாட்டு பாருங்க. ஓருரையால் வாய்க்கும் உண்மைக்கு ஓரனந்தங்கோடி பேருரையால் பேசில் என்ன பேராம் பராபரமே. நிறைய பாட்டெல்லாம் வச்சிருக்காரு அவர். கற்ற அறிவால் உனை நான் கண்டவன் போல் கூத்து ஆடில் குற்றமென்று என் நெஞ்சே கொதிக்கும் பராபரமே. வெறும் படிப்பு மாத்திரம் பெறாது, பக்தியோட கூடின படிப்பு வேணும். மீமாம்சாங்கிறதுக்கு அர்த்தமே ஸ்ரத்தா பக்தி பூர்வக சாஸ்திர விசாரத்துக்கு தான் மீமாம்சான்னு பேரு. பணிவோட படிக்கணும். எனக்கு எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கர்வமாக படித்தா ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது, இருக்கிறதும் போயிடும். நம்ம பணிவாக படிக்கணும். சாஸ்திரத்துக்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருக்கணும். அதுக்கு ஜடம்னு நினச்சிடக்கூடாது, இது என்ன வெறும் வேர்ட்ஸ் தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது எவ்வளோ பல விற்த்தியை உண்டு பண்ணுறது. இந்த சப்தங்கள்லாம் சரஸ்வதியோட ஸ்வரூபம் இல்லையா? சப்த ரூபிண்யை நமஹ அப்படின்னு சரஸ்வதியை பூஜை பண்ணுறோம். என்னது? வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். அந்த சப்தத்தில் இருக்கான். சந்தோஷம் கொடுக்குறது இல்லையா? கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள். பாட்டு எழுதுறவங்க உள்ளத்தில் இருக்கா. உள்ளதாம் பொருள் ஓதி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள். மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள். மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள். கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். எங்க இருக்கா சரஸ்வதின்னு எப்படி பார்க்கிறார் வரும். இப்போ எல்லாம் சரஸ்வதியா நினைக்கணும். ஸ்ரோத்ரியா, ஸ்ரோத்ரியா சொன்னா வேதாத்தியனம் பண்ணினோம், சாஸ்திரத்தை படித்தோம். இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியணும். சாஸ்திரம் படிக்கணும்னா அவருக்கு ஒரு குரு இருக்கணும். அது இங்கே சொல்லலை. எப்பவுமே நம்ம யாரை குருவா ஏத்துக்கிறோமோ அவருக்கு கண்டிப்பா குரு இருக்கணும். அந்த குருவை அவர் பக்தியோட வணங்கணும். நான் யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு அவர் நின்னார்னா தூரத்திலேயே நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடியே போயிடும். உனக்குள்ளேயும் ஆண்டவன் இருக்கான். போக்கிரி நாராயணன் புலி நாராயணன் சொன்ன மாதிரி, பக்த நாராயணன் சொன்ன மாதிரி சரி சொல்லிட்டு பேசாமல் என்னவோ பரவாயில்ல, நான் என்னைக்காவது புரிய போகிறதுன்னு விட்டுணும். நம்ம யாரை குருவா ஏத்துக்கிறோமோ அவருக்கு அவருடைய குரு கிட்ட பரிபூர்ண பக்தி இருக்கணும். யாரெல்லாம் தம் வாழ்க்கையில என்னெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அவங்கள்ட்ட பக்தி இருக்கணும். அம்மா அப்பா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கியிருக்காங்க, அவங்கள்ட்ட நமக்கு பக்தி இருக்கணும். மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் புருஷோ வேத. உங்களுக்கெல்லாம் சில விஷயம் தெரியாது. உலகத்தில் ஐ திங்க் இஸ்ரேலில் இருக்கிறவங்களுக்கு அது என்னமோ பாப் கிட்ஸா என்னமோ சொல்கிறாங்க ஒரு வேர்டு. எந்த குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. இந்த நாட்டில் இஸ்ரேல் தான். மாடு கண்ணுக்குட்டி கூட தெரியும். ஆனால் இப்போ மாடு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, மாடு கண்ணு போட்ட உடனே கண்ணுக்குட்டி மாட்டையும் பிரிச்சு விடுறான். பிரித்து எங்கேயோ கொண்டு போய்டும். அது தனியாக புட்டி பால் தான். நிஜமா இங்கே இருக்கிற இந்த பாருங்க, இந்த இங்கே ஒரு இது இருக்குது, மாட்டுப்பட்டின்னு ஒன்று இருக்குது. அங்கே அப்படி தான் நடக்கிறது மூணாறில். இதெல்லாம் என்னன்னா பணமே பெருசுன்னு நினைக்கிறதுனால வருது. நமக்கு பணம் வேணும், கம்ஃபர்ட்ஸ் வேணும். ஹாப்பினஸ் வேணும்னா ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்ஸ் வேணும். ஃபிசிக்கல் கம்ஃபர்ட்ஸ் வேணும்னா நிறைய பணம் வேணும். எப்படி லாஜிக் எப்படி போகிறது பாருங்க, நியாயம். நான் சந்தோஷமாக இருக்கணும்னா வசதியாக வாழணும். வசதியாக வாழ்ந்தால் நான் சந்தோஷமாக இருக்க முடியும்.
இப்போ வசதியாக இருக்கணும்னா வசதியை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். பணம் வேணும்னா என்ன பண்ணணும்? எப்படியோ ஏனகேன பிரகாரேன தன சம்பாதனம், ஏதோ ஒரு வழியில் பணத்தை சம்பாதி. நீ வெட்டினா என்ன, குத்தினா என்ன, கொலை பண்ணினா என்ன, என்னவோ ஒரு வழியில் பணத்தை சம்பாதி. தர்மமான வழியில் சம்பாதிங்களா? அதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? ஏன பிரகாரேன தன சம்பாத. அப்புறம் எங்கேயா சந்தோஷம் வருமா? எப்படி வரும்? இதான் கொஞ்சமாக நியாயம். அதுதான் முட்டாள்தனமான முயற்சி. முயற்சியெல்லாம் கடைசியில் என்ன ஆகும்னா நிறைய பாவத்தை சேர்க்கிற முயற்சியாக போயிடும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்படி இருக்குது, ஒரு நாடே இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகிடுறது, நம்முடைய ஒரிஜினல் அம்மா அப்பா யாருன்னு தேடுறதே வாழ்க்கையாக போயிடுறதான். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு கேர்ள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது. அவள் அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேங்கிறா என்கிட்ட. எங்கள் அப்பா எங்கே இருக்காரு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அப்பாவை பார்க்கறதுக்காக நான் போயிட்டுருக்கேன்னு லண்டன்லேருந்து சிட்னி வரா வீட்டில். எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேங்க. சந்தோஷப்படுறேன். நமக்கெல்லாம் அப்படி இருக்கா? நம்ம அப்பா கூடவே இருக்கார், வேல்யூவே இல்லை. அம்மா கூடவே இருக்காங்க, மதிப்பே இல்லை. அப்பா அம்மா கூடவே இருக்கிற போது அப்பா அம்மாவோட மதிப்பு தெரியறது. இப்போ என்னன்னா, அம்மா அப்பாவுக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த அம்மா, எந்த அம்மா அப்பாவுக்கு இந்த குழந்தைங்க பிறந்ததோ அவங்க கதையும் இதே கதை தான். இது எப்படி இருக்கும்? நிஜமா இருக்கு. உலகத்தில் இப்படி ஒன்று இருக்கு. எதுக்கு சொல்றேன்? அம்மாவோட அனுகிரகம், அப்பாவோட அனுகிரகம், குருவோட அனுகிரகம். அதனாலதான் மாதா பிதா குரு. இந்த தெய்வம்ங்கிறது 3 பேர்கிட்ட சேர்க்கணும். மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு தெய்வம். இந்த 3 பேர் தான் தெய்வம். மாதா, இந்த தெய்வம்ங்கிறத சில பேர் சொல்லுவாங்க, முதல்ல அம்மா, அப்புறம் அப்பா, அப்புறம் குரு, அப்புறம் தெய்வம். அந்த அர்த்தம் இல்லை இதுக்கு. 3 பேர்கிட்டையும் இந்த தெய்வம்ங்கிறத சப்ளை பண்ணணும். மாதா பிதா குரு தெய்வம் ஒரேடியா சொல்லிட்டான். ஆனா தனித்தனியா பிரிக்கணும். மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு தெய்வம். இவங்கதான் பிரத்யக்ஷ தெய்வம். மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் புருஷோ வேத. மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ. ஆகையினால அப்பா குருங்கிறவர் அவசியம். இங்க வேதாந்தத்தை சொல்றாரு, அதீத உபனிஷத்கா. அது நிறைய போடலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு குரு கிட்ட இந்த ஸ்லோகத்தில் இல்லைங்கிறதுக்காக நினைக்கப்படாது. அதெல்லாம் அண்டர்ஸ்டுட். ஒரு மனுஷங்கிட்ட போனோன்னா அவன் கண்டிப்பா ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருப்பாங்கிறதுல என்ன சந்தேகம்? அதே மாதிரி ஒருத்தர் குருவா இருக்காருன்னா அவருக்கு கண்டிப்பா ஒரு குரு இருந்திருக்கணும். இல்லைன்னா நான் குரு கிட்ட போறதுல என்ன பிரயோஜனம்? ஆகையினால எந்த டாக்டரும் அவர் தனியா இன்னொரு டாக்டர்கிட்ட ஜூனியரா இருந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அட்வொகேட்டுனா ஜூனியரா இருந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எல்லாருமே ஒரு குரு கிட்ட இருந்து தான் கத்துன்னு வராங்க. லௌகிக வித்தைக்கே அப்படி, லௌகிக வித்தைக்கும் அப்படித்தான், தர்ம வித்தைக்கும் அப்படித்தான். இப்போ நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்தால் தான் தெரியும் எப்படி பண்ணணும். எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? எனக்கு எங்கள் பெரியவங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அவங்க பெரிய. கடைசியில் ஆதி குரு யார்கிட்ட போய் நிற்கும்? தட்சிணாமூர்த்திகிட்ட போய் நிற்கும். இதை மறக்கக்கூடாது. அதனால தான் ஆதி குருன்னு சொல்லிட்டு இருக்கும். முதல் குரு பகவான் தான். முதல் குரு பகவான் தான். முதல் அம்மா பகவான் தான். முதல் அப்பா பகவான் தான். ஆதி குரு, ஆதி மாதா, ஆதி பிதா, ஆதி குரு, ஆதி தெய்வம். ஆதி தெய்வம் வேண்டாம், ஆதி தெய்வம். ஆண்டவன் தான் எல்லாத்துக்கும் அம்மா அப்பா. ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு. ஆஹ ஸ்ரோத்ரியா. சாஸ்திரம் நல்லா தரோவா இருக்கணும். இதுல நிறைய இன்னொன்று விஷயம்னா, நம்ம இப்போ விவேக சூடாமணி படிக்கிறோம்னா அது எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் டீச் பண்றேன்னா இங்கே சொல்றதுக்கு நான் பின்னால வர ஸ்லோகத்துக்கு நான் அந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் வரக்கூடாது.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதில் உத்தமமான ஒரு ஆச்சாரியர்னா ஆதிசங்கரர் தான். லிங்க் சொல்றதுல மகா நிபுணர், சம்பந்தம் சொல்றதுல. ஒரு ஸ்லோகம் இங்க இருக்குன்னா எங்கேயோ இருந்து எடுப்பார். அதனால அவரை பார்த்து என்ன சொல்றோம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள்லாம் இருப்பிடம், மூவிங் லைப்ரரி, மூவிங் என்சைக்ளோபீடியா. எல்லாம் ஹிருதயத்தில் வச்சுட்டு இருக்கார். புஸ்தகம் ஒரு நிமித்தம்தான், எல்லாம் ஹிருதயத்தில் இருக்கணும். அதிகத தத்துவா சிஷ்யஹிதாய உத்யத சததம்னு அடிக்கடி இந்த பிரஷ்னோத்தர மாளிகையில பார்க்கிறோம். குரு என்பவர் யாருன்னா, தத்துவத்தை நன்றாக அறிந்திருப்பவர், சீடன் உயர்வு பெற வேண்டும் என்று இடைவிடாது முயற்சி செய்பவர் எவரோ அவரே குரு. தத்துவங்களை நன்றாக உணர்ந்து சீடனுடைய மேன்மைக்காக இடைவிடாது முயற்சி செய்பவர் எவரோ அவரே குருநாதர் எனப்படுவார். குருச்ச அசௌ நாதஸ்ச, குருநாதா, இவர் குருவாகவும் இருக்கிறார், என வழி நடத்தக்கூடிய தலைவனாகவும் இருக்கிறார். அதுதான் குருநாதருங்கிறோம். ஆஹா, அவருக்கு சாஸ்திரம் கிளியர். ஏன்னா சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நிறைய. இது மந்திரம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தே மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா, இதை சொல்லு அப்படின்னு ஒரு நல்ல நேரமாக பார்த்து சொல்லிட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் கிடையாது. இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து இது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிவிடலாம். அப்புறம் எப்பெல்லாம் உனக்கு ப்ராப்ளம் இருக்கோ அப்பப்போ வான்னு சொல்லலாம், நான் உனக்கு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லலாம். டாக்டர்கிட்ட போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டே இருக்கணும். ஆனால் உண்மையிலேயே குரு என்பவர் யாருன்னு சொன்ன, இப்போ நான் உனக்கு விளக்கு இருக்கு, விளக்கை ஒரு விளக்கு வச்சுட்டுருக்கேன், நான் ஒரு விளக்கை வச்சுட்டுருக்கேன், நிறைய தீபம் திரியெல்லாம் போட்டிருக்கு, ஒன்று ஒன்றா ஏற்றி விடுறேன். அந்த ஒரு விளக்கம் திரும்ப திரும்ப எங்கிட்ட கேட்குமா, ஏற்றுன்னு. அணைஞ்சு போயிடுச்சுன்னா ஏற்ற வேண்டியதுதான். பொதுவாக சொல்கிறேன், எரியிற விளக்கு திரும்ப ஏற்றிக்குமோ, ஏற்றிக்காது. மாதிரி புரியறதுக்காக சொன்ன திருஷ்டாந்தத்தை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், குரு என்பவர் சிஷ்யனை சுதந்திரமாக்கணும். அந்த சுதந்திரமாக்கினாதான் அந்த சிஷ்யனுக்கு குரு பேர்ல உண்மையான பக்தி வரும். நீ என்ன சார்ந்தவன், என் அடிமை, நீ ஸ்லேவோ அடிமையோ கிடையாது. நான் உனக்கு பிரம்மன்னு சொல்லி கொடுக்குறேன். அகம் பிரம்மாஸ்மி துவம் பிரம்மாசின்னு நான் டீச் பண்ற போது நீயும் நானும் ஸ்லேவும் கிடையாது, ஆண்டான் அடிமை கிடையாது. ஆனா இருக்கணும், பக்தி இருக்கணும் விவகாரத்துல. ஆனா உண்மையிலே என்ன இருக்குன்னா இண்டிபெண்ட் ஆக்கணும். நீ சாகர வரைக்கும் எனக்கு அடிமை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா அது அவன் சொல்லணும். யாரு? சிஷ்யனா சொல்லணும். குரு அதை எதிர்பார்க்கப்படாது. நமக்கு குரு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அவர் கேட்கிறாரோ இல்லையோ, அவர் நம்மளை பார்க்கறாரோ இல்லையோ, அவர் நம்மளை திட்டுறாரோ இல்லையோ, அதை பத்தி கவலை கிடையாது. நமக்கு அவர் தான் எல்லாம். அவர் நம்மளை டோட்டலா இக்னோர் பண்ணினா கூட அது நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்துட்டாரு. அது சாஸ்திரத்தில் இருக்கு. குரு எப்படியெல்லாம் சிஷ்யனை ட்ரீட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும்லாம் இருக்கு. எப்படியெல்லாம் சிஷ்யனை அவரை பரீட்சை பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. குருவை எப்படி இருக்கணும்னு பார்த்து பரீட்சை பண்றதா இருக்கான்னு தெரியாது எனக்கு. ஆனா சிஷ்ய பரீட்சை எப்படி அவன் இதுல எல்லாம் தேரணும் சொல்லி அதுக்கெல்லாம் கிரமங்களே வச்சிருக்காங்க. இருக்கட்டும். ஸ்ரோத்ரியா, சாஸ்திரம் நல்லா படிச்சிருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு தான் ஒரு உத்தமமான குருவோட லட்சணம் என்னன்னா, பாடம் சொல்லி கொடுக்கிற போது எப்படி பாடம் நடத்தணுங்கிறதையும் சேர்த்து சொல்லி கொடுக்கிறவர் தான் உத்தமமான குரு. இப்படித்தான்ப்பா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போயிடும். எப்படி சிஸ்டமேட்டிக்கா நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவார். சிந்திக்கிற முறையவே கற்றுக் கொடுப்பார். இப்படித்தான் நீ சிந்திக்கணும், இப்படி சிந்திச்சாதான் உனக்கு கருத்து புரியும், இப்படி சிந்திச்சியானா கருத்து விளங்காது. ஆகையினால சிந்திக்கிற முறையையும் சேர்த்து கொடுப்பார்.
அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம இண்டிபெண்ட் ஆகிற ஃபீலிங் இருக்கும். பாடம் நடக்கிறதுனா ஒரு நாளும் நான் சுதந்திரம் ஆயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரணும். சரியா படிச்சா வரும். இதெல்லாம் நிறைய இருக்கு, பார்ப்போம். குரு தர்மிஷ்டனா இருக்கணும், பிரீத்திமானா இருக்கணும், சாஸ்திரஜனா இருக்கணும். இத்தனை லட்சணங்கள்லாம் இருக்கு. ஆனா அவர் என்ன ஆர்டர்ல போறாரோ அதுலயே போவோம். ஸ்ரோத்ரியா, சாஸ்திரம் நல்லா படிச்சிருக்கான், அதனால அவன் என்ன பண்றான்னா, நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா அகாமஹதா. அவரிஜினஹக்கு அப்புறம் சொல்றேன். அகாமஹதா, காமேன அகதா அகாமஹதா. இது வேத வாக்கியம். ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமஹதஸ்யன்னு வேதம் சொல்லியிருக்கு. அகாமஹதான்னு சொன்னா வைராக்கியம்னு அர்த்தம். அகாமஹதா காமேன அகதா. அதாவது இந்த இடத்துல காம சப்தத்துக்கு விஷயாசான்னு அர்த்தம். விஷய இச்சா, நிறைய அனுபவிக்கணும், பணம் நிறைய வச்சுக்கணும், நிறைய ஊரை சுத்தணும், நிறைய துணிகள் இருக்கணும், மணிகள் இருக்கணும். மணினா ஆபரணம், ஜெம்ஸ், துணிமணி. துணின்னா புடவை மாதிரி ட்ரெஸ், மணின்னு சொன்னா ஜுவல்ஸ், அதான் துணிமணி. எல்லாம் மணி தானே. எல்லாம் என்ன நவமணி, நவரத்னம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் புஷ்பராகம், கோமேதகம், வைடூரியம், இதெல்லாம் வைரம், பவழம், முத்து, நீலக்கல் எல்லாம் சொல்றோமே. இதுல தானே மனசு போறது. அதெல்லாம் வேணும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நவரத்ன மோதிரம் போட்டுக்கணும்னா. சொல்றேன் வச்சுக்கோங்க. நிறைய பேர் எனக்கு இல்லப்பா சொல்றேன் அப்படின்னு நினைச்சா போட்டுக்கவா முடியாது. எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். அதை வச்சுன்னா எந்த பண்றது? விரல எவனா கட் பண்ணிட்டு போயிட்டான்னா சொல்றேன். அவர் கதையெல்லாம் கேட்டிருக்கோம், அப்படிலாம் ஆயிருக்கு. சில பேருக்கு அந்த ஒரு வியாதி வரும். என்ன வியாதி தெரியுமோ? பொண்ணுக்கு வீங்கியுமா. கேட்டிருக்கீங்களோ? இந்த ஏதோ வீங்கிருக்கு. வீங்கினா என்னன்னா, சரி நீ நகையை போட்டா அந்த வீக்கம் சரியா போயிடும்பா. என்ன ஜாதிக்கோ எனக்கும் தெரியல. தங்கம் போட்டா அது போயிடுமா. பொண்ணுக்கு வீங்கி ஏன் வீங்கி இருக்குன்னா, நீ அந்த தங்கம் வேணும்னு கேக்குதான் உடம்பு. தங்கம் உடம்புல பட்டுதுன்னா, ஒருவேளை இருக்குமோ என்னவோ, அதனால தங்கம் உடம்புல பட்டுதுன்னா அந்த வீக்கம் சரியாயிடுமா. அதாவது ஃபோக்கஸை மாற்றி விடுறது. நம்ம தலைவலி மாத்திரம் தலைவலி தைல மாதிரி. என்னன்னா இவனுக்கு இதை போட்ட உடனே இதெல்லாம் மறந்துடுவான் வீக்கத்தை. அப்போ தானா போய் அவன் போட்ட உடனே அடிக்கணும். நிறைய பார்க்குறோமே. சில பேர்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் செயின் எல்லாம் போட்டு இப்படி போட்டு, வாட்சுக்கு ஃபுல்லாக கோல்டு செயின், மோதிரம், அதுக்கு இதெல்லாம் போட்டு, அதில் அவங்க அரசியல் தலைவர் படம் வேற எல்லாம் போட்டு பார்த்தா ஆள் வேற இப்படி இருக்கான். உடம்பெல்லாம் வடமா இருக்கு. செயின் எல்லாம் பார்த்தா ஒரு டிசீஸ், அது வியாதி. அகாமஹதா, ஆசைப்படாதவன்னு அர்த்தம். நான் சொன்னேன் இல்லையா, மோதிரம், நவரத்ன மோதிரம் போடணும், அது போடணும், இது போடணும். விஷய ஆசா, விஷய இச்சா ரஹிதா, விஷய இச்சா ரஹிதா. காரணம் கிம்? விராகத்வாத். விராகஸ்ய காரணம் கிம்னா விவேகத்வாத். என்ன விவேகம்னா, ஆத்மா நித்திய ஆனந்த ஸ்வரூபா, அனாத்மா சதா ததா ததா ஆனந்த துக்க சகிதா. அப்பப்ப ஆனந்தம் கொடுக்குற மாதிரி நிறைய துக்கத்தை கொடுக்கும். நான் அதை போட்டுட்டு போனேன்னா என்னை பார்த்து அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா சுற்றி சுற்றி போடும்பான். பார்த்து பார்த்து நிறைய பேர் கண்ணு வச்சுட்டான். நொல்ல கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, மிளகாயை சுத்து, பூசணிக்காயை சுத்து, இதை போடுவானே, பூசணிக்காயை சுத்துவானே. இந்த குழந்தைங்களுக்கு போடுறதுதான் பாவம். அதுக்கு ஒன்றுமே தெரியாது அதோட வேல்யூவே. நமக்கு அதை போட்டு போட்டு பார்க்கணும் ஒரு ஆசை வேறு. அது எல்லாத்தையும் கட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அது பந்து பொம்மையோட உட்கார்ந்துருக்கும். அதுக்கு தெரியுமா
நீங்கள் அதுக்கு அதுதான் பெருசு. எல்லாம் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், மனோவியாதி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது குழந்தைக்கு பந்து கூட பணக்காரனாக இருந்தால், ரொம்ப பெரிய பணக்காரனாக இருந்தா சொல்கிறாங்க இல்லையா, சில்வர் ஸ்பூனோட பிறந்தாங்கிறான். அப்போ இந்த பந்தெல்லாம் இருக்க அதெல்லாம் கூட கோல்டில் பண்ணி தருவானோ என்னவோ. கோல்டில் பண்ணி கொடுத்தா அது குத்தினா மேலே வரணுமே, ரப்பர் பந்து தான் வரும். சொல்கிறேன், இதெல்லாம் இந்த இதுலேயே நிறைய பேர் செத்து போயிடுறான். வாழ்க்கையே இதுலேயே போயிடுறது. ஒரு பொழுது வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியுமல்ல பல. என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு ஒருத்தருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதான். ஒரு பொழுதும் வாழ்வதறியார், என்ன பண்ணிட்டு இருக்கோம், டே டு டே லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு யோசிக்க மாட்டேங்கிறானா. ஆனால் மைண்டில் இமேஜினேஷன், கற்பனை, மனக்கோட்டைங்கிறான் இல்லையா, மனோரதம், மனக்கற்பனை பஞ்சமே கிடையாது. என்னெல்லாமோ கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்க போறேனாக்கும், இப்படி இருக்க போறேனாக்கும், எப்படியாவது இந்த தடவை கவுன்சிலர் ஆகிட போறேன், அப்புறம் எம்எல்ஏ ஆகிட போறேன். கொஞ்சம் நான் பேசுறது அதிகமா இருக்கலாம், ஆனா விஷயம் இது. அகாமஹதா காமேன அகதஹான, அகதஹாங்கிறதுக்கு அர்த்தம் அழகா சொல்றார், தன்னுடைய சொரூபத்தை ஆசையால மறக்காம இருக்கான் அப்படின்ட்டு. ஸ்வஸ்வரூப அபாசித ஸ்வஸ்வரூபா, அதாவது இந்த ஆசை தன்னை பற்றிய உண்மையை மறைக்கிறதாம். தன்னை பற்றிய உண்மை என்ன? இப்ப எனக்கு ஒரு ஒரு வச்சுங்களேன், ஒரு 1000 கோடி ரூபாய் கிடைச்சா எனக்கு நிறைவு கிடைக்கிறதுன்னு வச்சுப்போம். 1000 கோடி ரூபாய் கொடுத்தா எனக்கு நிறைவு. அப்ப எனக்கு ஆசை வந்தவுடனே என்ன ஆயிடுறது, ஆசை உற்பத்தி ஆன உடனே நான் நிறைவுணர்வோடு இருக்கேனா, நிறைவு உணர்வு இல்லாதவனா இருக்கேனா? ஆசை வர்ற போது என் மனசுல ஒரு டிசையர் வருது. ஆசை வர்ற போது நான் நிறைவாக இருக்கிறேனா, குறைவாக இருக்கிறேனா? குறைவாக தான். ஏன்னா எங்கிட்ட 1000 கோடி ரூபா இல்லை. இப்ப நான் எனக்கு 1000 கோடி இல்லைங்கிற ஒரு குறை இருக்கு. 1000 கோடி இல்லைங்கிற குறை இருக்கிறதுனால சொல்றோம், 1000 சொன்னேன், 1,00,000 கோடி கூட சொல்லலாம். என்ன வார்த்தையில தரித்திரம் வேண்டி கிடக்கு, சொல்லலாம். அது 10 ரூபா சொன்னாலும் சரி, 5 ரூபா சொன்னாலும் சரி, எவ்வளவு பெருசா சொன்னாலும் சரி, எனக்கு 1000 கோடி ரூபாய் சொல்லி வைப்போமே சொன்னேன். அவ்வளவுதான். நமக்கு நம்ம அளவுக்கு அவ்வளவுதான் திங்க் பண்ண முடியுது. 1,00,000 கோடிக்கெல்லாம் போகலை இன்னும். அதுக்கு நான் மந்திரி ஆகணும். இப்ப 1000 கோடி ரூபாய் எனக்கு வேணுங்கிற போது 1000 கோடி வந்தாதான் நான் கம்ப்ளீட் ஆவேன். அது வரைக்கும். அதனாலதான் சில பேருக்கு 1000 கோடி டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்கிறவன்ட்ட போய் 100 கோடியை பத்தி பேச முடியுமா? 100 கோடி சில்லறேம்மா. இப்ப 1000 கோடியை டார்கெட் பண்ணி அவன் மனசுக்குள்ள என்னன்னா, எப்படியாவது இன்னும் 5 வருஷத்துக்குள்ள நான் 1000 கோடி அச்சீவ் பண்ணி ஆகணும். அப்ப அந்த 5 வருஷத்துல 1000 கோடி அச்சீவ் பண்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் வருமா? நான் நிம்மதியா இருப்பேனா? 1000 கோடி வரணும்னு அந்த ஆசை வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? ஆசை வர்றதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன். அந்த ஆசை வந்ததோ இல்லையோ தூக்கம் போச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, உண்மையிலேயே அது வந்ததுக்கு அப்புறம் என்ன போறது? சரி, இப்ப 1000 கோடி ரூபாய் வந்துடுத்துன்னு வச்சுப்போம். 1000 கோடி ரூபாய் நான் ஆசைப்பட்டேன், 5 வருஷத்துக்குள்ள வரணும்னு நினைச்சேன், 2 வருஷத்துல வந்துடுத்து. 2 வருஷத்துல வந்ததுக்கு பிறகு எனக்கு அப்பாடா, நான் 5 வருஷம் ஆகும்னு நினைச்சேன், 2 வருஷத்துல வந்துடுத்து, இனிமே எனக்கு ஒன்றும் வேண்டாம் இருக்குமா? இந்த 1000 கோடிய நான் என்ன பண்றது? அப்பவும் தூக்கம் வராது. இந்த 1000 கோடியினோட நிற்பேனா நானு? ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளிடினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர். எல்லாரையும் பார்த்துன்னு தான் இருக்கும். செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு. நிறைவே செல்வம். ஆனா அது அறிவால சம்பாதிக்க வேண்டியது, அது ஞானத்தால் அறியப்பட வேண்டியது. நான் நிறைவான என்னை குறைவானவனாக தவறாக
நினைத்து கொண்டேன். உனக்கு 1000 கோடி ரூபா கொடுக்குறேன் 5 வருஷம். ஆனா நீ ரொம்ப நாள் வேண்டாம், ஒரு 10 நாளைக்கு தூங்கப்படாது, தூங்கவே விடாது. அதாவது அறகுறையா தூங்குறது வேற, அறகுறையா கூட நீ தூங்கப்படாது. யாரு முடியும்? தூக்கத்துல தான்ப்பா உண்மையில 1000 கோடி இல்லை, எத்தனை கோடி கொடுத்தாலும் தூக்கம் வருமா? தூக்கத்துக்கு ஈடாகுமா? இல்லாட்டி அட்லீஸ்ட் விவேக சூடாமணியா படிக்கணும் தூங்குறது. அகாமஹதா, ஆசையினால் தன்னுடைய நிறைவான நிறைவான உணர்வு தத்துவத்தை மறைத்து கொள்ளாமல் இருக்கிறார். ஆசை நிறைவான என்னுடைய உண்மை தன்மையை மறைக்கிறது. அதாவது தன்னை மறக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அகம் பூர்ணஹ அஸ்மிங்கிறத மறக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா அகாமஹதா. ஆசைப்படுறான்னு அர்த்தம் இல்லை, ஆசையே வராது. நான் கம்ப்ளீட்டுங்கிற ஞான பலம் எனக்கு இருந்ததுன்னா எனக்கு எங்க ஆசை வரும்? எத்தனை கொண்டு காமிச்சாலும் ஆசையே வராது. ஆஞ்சநேயர் மாதிரி பிச்சு பிச்சு தூக்கி எறிய வேண்டிதான். ராமன் இருக்கும் இடத்தில் காமன் இல்லைம்பாங்க, காமன் இருக்கும் இடத்தில் ராமன் இல்லை, அதுவும் தெரியும். எத்திர எத்திர காமஹா தத்திர தத்திர ந ராமஹா, எத்திர எத்திர ராமஹா தத்திர தத்திர ந காமஹா. ராமஹான்னு என்ன அர்த்தம்? ஹாப்பினஸ், சந்தோஷம். ரமதே இதி ராமஹா. எங்க ஹாப்பினஸ் இருக்கோ அங்க டிசைர் இல்லை, எங்க டிசைர் இருக்கோ அங்க ஹாப்பினஸ் இல்லை. புரியுறதா? டிசைர் ஃபார் வாட்? பெரிய சிக்கல் பாருங்க. இதுக்கு பேர் தான் மகா மகா மாயா. டிசைர் ஃபார் வாட்? ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இருந்தா டிசைர் வருமோ? வராது. அப்ப வர்ற ஹாப்பினஸ் உண்மையிலே ஹாப்பினஸோ? புரியுறதா? இல்லை எங்க வரேன்னு. அதாவது ஆசையினால உனக்கு மகிழ்ச்சி வந்தா அந்த மகிழ்ச்சி திரும்பவும் ஆசையை உண்டு பண்ணித்துன்னா அந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே மகிழ்ச்சியா அப்படின்னா அது உண்மையிலேயே மகிழ்ச்சி இல்லை. இப்போவாது சட்டி சுட்டதடான்னு விடப்படாதோன்னா, இல்லை பக்கத்து வீட்டில் அதை வாங்கிவிட்டான் இதை வாங்கிவிட்டான், அவன் பைத்தியம். நாமளுமா பைத்தியமா இருக்கிறது? நம்மளை சுற்றி பைத்தியம்தான் இருக்கு ஊர் முழுக்க. இல்லை படித்தவங்களா இருக்கான், ஒருத்தனு கூட திருக்குறள் தெரியாது. அவா என்ப எஞ்ஞான்றும் எவ்வுயிர்க்கும் தவா பிறப்பினும் வித்து. அவாறுத்தல் 10 குறளாக படிக்க வேண்டாமோ? இடுக்க நழியாமையை படிக்க மாட்டான், அவாறுத்தலை படிக்க மாட்டான், அறிவுடைமையை படிக்க மாட்டான். அப்புறம் என்னது எங்க போனா மகாலட்சுமி கடாட்சம். ஆசிரமத்தில் மற்ற பூஜையை விட இந்த லட்சுமி பூஜை பண்ணி பைசா கொடுக்குறேன்னா கூட்டம் ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா இந்த காசை கொண்டு வீட்டில் பணப்பெட்டியில் போட்டிங்கன்னா கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டா வந்துடுவாங்க, கூட்டம் கூட்டமாக வந்துடும். ஆனால் நான் திருக்குறள் அறிவுடைமை சொல்லித்தரேன் அப்படின்னா நான் போய் உட்காரேன், நான் மாத்திரம்தான் இருக்கேன், ஒருத்தருமே காணும். இந்த அறிவை கொண்டு போய் வீட்டில் வச்சு, இந்த அறிவோடு இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. வீட்டில் கொண்டா வைக்க முடியும் இந்த அறிவை? அதுனா வஸ்து, வெளியில் இருக்க பொருள். இதை தூக்கி கொண்டே வீட்டில் வை, இந்த படத்தை கொடுக்குறேன் கொண்டு போய் வீட்டில் வை, கொட்டும், அப்படி ஆகும், வாஸ்து தோஷமெல்லாம் போயிடும். இந்த எலுமிச்சம்பழத்தை நான் வாரம் வியாழக்கிழமைக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், சும்மா சொல்கிறேன், ஜோக்கு, அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை தட்சிணாமூர்த்தி கிட்ட அப்படியே குமிச்சு வச்சு விடுறது. எப்படிலாம் ஐடியா போகிறது பாருங்க. அப்போ வர்றவங்களுக்கெல்லாம் வியாழக்கிழமைக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பேன். இந்த வியாழக்கிழமை கொண்டு வச்சுட்டு அடுத்த புதன்கிழமை வரைக்கும் தான் இதுக்கு பவர். அடுத்த வியாழக்கிழமை வரணும். ஒரு எலுமிச்சம்பழம் 15 ரூபா தான். 15 ரூபா காணிக்கையை போடு, எலுமிச்சம்பழத்தை வாங்கி நானே கொடுக்குறேன், என் கையால் கொடுக்குறேன். கூட்டம் வருமா வராதா? அவ்வளோ அங்கே நிற்கும், முல்லை நகர் வரைக்கும் இருக்கும். சில பேருக்கெல்லாம் தோணும் இது நல்ல ஐடியாவாக இருக்கு, அதுக்கு வருவான். நான் திருக்குறள் சொல்லித்தரேன்னா ஒருத்தனா எந்திரிக்கிறான்.
கொஞ்சம் அதிகமாக தான் போயிடுச்சு. ஆனாலும் நியாயமானதுன்னு தான் தோன்றுறது. எல்லாம் அடி மேலே அடி அடித்தா அம்மியின் நகரும். அது மாதிரி ஆசை நிறைவான என்னை பற்றிய உண்மையை மறைக்கிறது. ஐ ஆம் சோ கம்ப்ளீட். நான் எவர் கம்ப்ளீட், நெவர் இன்கம்ப்ளீட். புரியுறது இல்லையா? நான் எப்பவுமே நிறைவாத்தான் இருக்கேன். ஆனா அந்த உண்மை தெரியாதனால்தான் நிறைவின்மைதான் ஆசைக்கு காரணம். நிறைவின்மையே ஆசைக்கு காரணம். எவ்வளவு வந்தாலும் 7 ஜாடி தங்க கதை தான். நிறைவின்மையே ஆசைக்கு காரணம். ஆனா இவருக்கு என்னன்னா, எப்பொழுதும் நிறைவாகவே தன்னை உணர்ந்திருப்பதால் ஆசை அவருக்கு இல்லை. ஆஹா அகாமஹதா. அந்த திருவிளையாடல் சினிமா வந்து சொல்லுவான், எனக்கு ஆசையே இல்லை அப்படிமா. ஆசை இல்லாம எவ்வளவு நகை போட்டிருக்கேம்மா, ஆசை இல்லாம நல்லா புழுகிறையாம்மா, ஆசை இல்லாம எவ்வளவு நகை போட்டிருக்கேன் அப்படிமா. அது காமெடி ஆக்கிட்டாங்க. உண்மையிலேயே இந்த தர்மிங்கிறவர் கோயில்ல பூஜை பண்ற சிவாச்சாரியார். அந்த சிவாச்சாரியார் அவருக்கு தனக்கு விவாகம் ஆகலை, அவர் பூஜைக்கு விட மாட்டேங்கிறான் உள்ள. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆனால் தான் பகவான்கிட்ட போய் பூஜை பண்ண முடியும். கல்யாணம் ஆகணும்னா அவருக்கு தகுதி வேணும், ஏதாவது தகுதி இல்லாமல். அதுக்காக வேண்டி சோமசுந்தர கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றார், உன்னை பூஜை பண்றதுக்கு எனக்கு இன்னும் பாக்கியம் கிடைக்கலையே. அதான் உண்மை கதை. எப்படி ஆக்கிட்டான் பாருங்க சினிமாவில். உண்மை கதை என்னன்னா, உனக்கு பூஜை பண்ணணும்னா நான் விவாகம் பண்ணி ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணிக்கணும். விவாகம் பண்ண முடியாதனால ஆச்சார அபிஷேகம் பண்ணிக்க முடியல. அதனால சொக்கநாதா எனக்கு விவாகத்துக்காக எனக்கு செல்வம் கொடு, அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்கிற போதுதான் அவர் இப்படி அனுகிரகம் பண்றார். நீங்க படிச்சு பார்த்தா திருவிளையாடற் புராணத்துல தர்மிக்கு பொற்கிழி அடித்த படலம் படிச்சு பாருங்க. திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் எழுதின புராணம். ஆனா அது அப்படி காமெடி ஆக்கிட்டாங்க. அகாமஹதா, ஆசையினால் ஆசை வயப்பட்டு தனது உண்மை தன்மையை ஒருபொழுதும் மறவாதவர்னு அர்த்தம். குரு எப்படிப்பட்டவரா இருக்கணும்? ஆசைக்கு வசப்பட்டு தன் உண்மையான நிறைவு தன்மையை ஒருபொழுதும் மறவாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசைக்கு வசப்படாதவர், நிறைவான தன்னை பற்றிய உண்மையை ஒருபொழுதும் மறவாதவர். அதனால என்ன பண்றாருன்னா, அதனால அவிருஜினஹா, ஆசை இருந்தா தான் பாவம் பண்ணுவான். ஆசை இல்லாதவன் பாவம் செய்ய மாட்டான். விருஜினம்னா பாபம், அவிருஜினஹன்னா தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமா நிஷித்த கர்மங்களை பண்றது. கொலை, களவு, கள், காமம், சூது, இன்னொருத்தரை ஹிம்சை பண்றது, வார்த்தையால ஹிம்சை பண்றது, ஆயுதத்தால ஹிம்சை பண்றது, திருடுறது, கள்ளு குடிக்கிறது, அப்புறம் என்னது வேற இந்த காமம், பாலுணர்ச்சிக்கு வசப்படுறது, அப்புறம் சூதாடு. இதுதான் பஞ்சமா பாத்தகம்னு சொல்லியிருக்காங்க. பாபத்தை பத்தி பெரிய லிஸ்ட் இருக்கு வேதங்கள்ல எல்லாம், சாஸ்திரங்கள்ல. இந்த தப்பெல்லாம் பண்ணாதவன். ஏன் பண்ணலன்னா, ஆசை இருந்தா வாழ்க்கையில எனக்கு ஏதோ வெளியிலிருந்து எக்ஸ்டர்னல் கண்டிஷன்னால தான் எனக்கு நிறைவு. வெளியில என்னை பார்த்து 10 பேர் சிரிச்சு பேசணும், எனக்கு நிறைய பொருள் வேணும். ஆக இந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷனை பொறுத்து தான், இன்க்ளூடிங் ஆரோக்கியம். ஞாபகம் வச்சு, உடம்பு ஆரோக்கியமா இருந்தா தான் எனக்கு நிம்மதி. அது கூட இல்லை. சரி, அது பிராரப்தம், எப்படியோ இருந்துட்டு போகட்டும். ஆக என்னுடைய சாந்தி இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியே இல்லை. ஏன்னா அவருக்கு புரிய வேண்டியதை புரிஞ்சுட்டார் பிராஜ்ஞா. ஆகையினால அவருக்கு புரிஞ்சதுனால அவருக்கு இது எதுலேயுமே அவருக்கு நிறைவு. அவருக்கு என்ன சொல்றது? அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ். எந்த விதமான கண்டிஷன் போட்டால் தான் டிசைர் வரும். கண்டிஷனே கிடையாது. எனக்கு சாஸ்திரம் படிச்சா தான் நிம்மதிங்கிறது கூட கிடையாது. ஏன்னா அது இன்டலெக்சுவல் கண்டிஷன். எனக்கு படிச்சுட்டே இருந்தா தான் நான் நிம்மதியா இருப்பேன், படிக்கலைன்னா எனக்கு நிம்மதி போயிடும்
அப்படின்னா சரி, அது வேண்டி அந்த ஆசை நியாயமானதுன்னு சொல்லலாம். ஆனால் அது கூட இல்லைங்கிற அளவுக்கு போக முடியும். நிஸ்திரை குண்யே பதி விசரதாம் கோ விதி கோ நிஷேதா. என்ன நினைத்தான், அவன் ரெண்டையும் கடந்துட்டான். பாபமும் பண்ண மாட்டான், புண்ணியமும் பண்ண மாட்டான். அதில் அவருஜினம்னு சொன்னால் பாபம் பண்ண மாட்டான். ஆனால் உலகத்துக்கா நல்லதுக்கா புண்ணியம் பண்ணலாம். ஆனால் அந்த புண்ணியத்தோட பலன் அவனுக்கு இல்லை. அவனை நமஸ்காரம் பண்ணுறவனுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ஆகையினால அவனுக்கு அந்த பாபம் பண்ண மாட்டான். புண்ணியமும் தேவையில்லை அவனுக்கு. பண்ணினா கூட அது சொசைட்டிக்கு போயிடும். எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸ்ரோத்ரியா அகாமஹதா அவருஜினா, இந்த 3 லைனே ரொம்ப முக்கியம். குருவானவர் எப்படி, இதெல்லாம் குரு லட்சணம். ரொம்ப நேரம் கழிச்சு ஏதோ சம்பந்தம் இல்லாமல் இருக்குன்னு நினச்சிக்கூடாது. குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும்? சாஸ்திரம் நல்லா படிச்சிருக்கணும். அவர் ஆசைக்கு மயங்கக்கூடாது. எந்த விதமான பணத்தை பொருளாசைக்கோ, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசைக்கும் அவர் மயங்கக்கூடாது. அதுக்கு மயங்கினார்னா என்ன பண்ணுவார்? அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகா அசனஹா மகா பாப்மா வித்யேன மிக வைரிணம். பகவத்கீதையில 3வது அத்தியாயத்தில் கடைசியில் சொல்லியிருக்கார். அர்ஜுனன் கேட்குறான், மனுஷன் ஏன் தெரிஞ்சே தப்பு பண்ணுறான்னா, ஆசைதான். யாரை விட்டுது? ஆசையினால்தான் மனுஷன் தப்பு பண்ணுறான். அவன் வெளியில சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சு ஆசைப்படுறான். அதுக்கே என்ன சொல்லுவான் நம்ம, சுக ஆபாசா. அந்த இதுலாம் சுகம் இருக்குங்கிறது ஒரு தோற்றம். பணத்திலும் பதவியிலும் மண்ணிலும் பெண்ணிலும் பொன்னிலும் இன்பம் இருக்கிறது என்கின்ற தவறான எண்ணம். அந்த தவறான எண்ணத்தினாலதான் அதை விரும்புகிறோம். தவறான எண்ணம், அது தவறான எண்ணம். இன்பம் இருக்குங்கிற காரணத்தினால இன்பத்தை தானே விரும்புகிறான். ஆனால் இன்பம் இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் அதில் இன்பம் இல்லை. காணல் எல்லாம் கடைசியில் என்னன்னா, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது. சந்நியாசம் பண்ணா பட்டினத்தார மாதிரி சந்நியாசம் பண்ணுங்கிறான். அவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரே நாளில் வெளியில் போகிறார் கோமணத்தை கட்டின்னு. ஒரு க்ஷணம் கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோ 1 மாதம் 2 மாதம் கழித்து நான் சன்னியாசியாக போகிறேன்னு சொல்லலை. சட்டி சுட்டுது, கையை விட்டுதுன்னு உடனே மாறிவிட்டார். அந்த ஒரு வார்த்தை, நீ ஒரு ஊசியை கூட நீ செத்து போனால் எடுத்துன்னு போக முடியாது. யாருக்கும் பயன்படாதுன்னு சொல்ற காதருந்த ஊசியை கூட நீ தூக்கின்னு போக முடியாது. இந்த காதருந்த ஊசியை வச்சுட்டு நிறைய கதை சொல்றவங்க இருக்காங்க. அருந்து போச்சு, அதுக்குள்ள நூலை மாட்டினா என்ன ஆகும்? திரும்ப வெளியில வந்துடும். அவர் என்ன சொல்றார்? காதருந்த ஊசியை கூட நீ செத்து போன அப்புறம் தூக்கின்னு போக முடியாது. அப்படின்னா நீ கண்டிப்பா நீ சாக போற. சரி, இதை தூக்கின்னு போக முடியாதுன்னா இதுக்காக ஏன் உன் டயத்தை வேஸ்ட் பண்ற? எது உன் கூட வராதோ அதுக்கே நேரத்தை இவ்வளவு செலவு பண்ற. அப்ப எது என் கூட வரும்னா புண்ணியம் வரும். அதுக்கு டயத்தை கூட ஏன் இத்தனை வருஷமா இதுக்கு மேல பண்ணிட்டே போயிட்டே இருக்கே, வீடு வீடா கட்டிகிட்டே இருக்கே, சொத்து சொத்தா உள்ள சேர்த்துட்டே இருக்கே, இதெல்லாம் என்ன பூதம் காக்கிற மாதிரி நீ காக்கிறதுக்காவா? நீ செத்தாலும் நீ ஒன்றும் பண்ண முடியாது, அது கூட இருக்கும், நீ இருக்க மாட்டியே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாம் அவர் சொல்றாங்க. அவர் எடுத்து கொடுக்கறதுக்கு கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா எடுத்து கொடுத்தா ஒன்று, அது கொடுக்கறதுக்கே நாளாகும். வா ஒன்னொன்னா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அவன் அந்த ஊர்க்காரன் எப்படி இருந்தானோ தெரியாது. யாருக்கு வேணுமோ உள்ள போய் என்ன வேணாலும் எடுத்துன்னு போகும். நான் போறேன் வீட்டை விட்டு. இது அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஊருக்குள்ளே இருக்காங்க. அத்தனை பேருக்கு வயிறு எறிகிறது. அவங்க அக்காவுக்கு ரொம்பவே வயிறு எறிகிறது, தாங்கவே முடியல. தம்பிக்கு விஷமே வச்சு விடுறாங்க. அவர் அந்த அப்பத்தை தூக்கி போட்டா வீடு நெருப்பு பிடிச்சிடும்.
அப்படி சொல்றாங்க, கதையெல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்க பிரெஸ்டீஜ் போயிடுச்சு. உன் தம்பி சாமியார விட்டானே, எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சம்பாதிச்சா போறாது, கொடுப்பன இல்லை. இவ்வளவு சொத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லை பத்தியா, கோமணமா திரிகிறான் பத்தியா, பைத்தியம் முடிச்சு போச்சு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆனா இன்னைக்கு அவரை தான் பூஜை பண்றோம், அவங்க அக்காவை பூஜை பண்றோமா, சொந்தக்காரங்களையா பூஜை பண்றோம்? யாரையும் பூஜை பண்ண. எத்தனையோ பணக்காரர் இருக்கான், எல்லா பணக்காரனையுமா பூஜை பண்ணிட்டு இருக்கோம்? பட்டினத்தார் கொடுக்குற மதிப்பு கொடுப்போமா? காவிரிப்பூம் பட்டினத்தார், திருவெண்காடர், அது பேர் திருவெண்காடர். ஸ்வேதாரண்யம்னு பேர் அவருக்கு பேரு. ஸ்வேதாரண்யம் செட்டியார், ஸ்வேதாரண்யம் செட்டியார் திருவெண்காடர் காவிரிப்பூம்பட்டினத்தில் வாழ்ந்த நகரத்தார் செட்டியார், நாட்டுக்கோட்டை செட்டியார். அதனால எல்லாத்தையும் விட்டுவிட்டு அப்புறம் அவர் பாடின பாட்டுக்கெல்லாம் 12 திருமுறைகள்ல அவருடைய பாடல்கள் ஒன்று இருக்கு, குரூப் இருக்கு. 12 திருமுறைகள்ல பட்டினத்தாருடைய பாடல்களுக்கும் ஸ்தானம் இருக்கு. அப்பன்னா அவருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கணும். இன்னைக்கும் வாழ்றார். அகாமஹதாக்கு இவ்வளவு அர்த்தம், அங்க இங்கே சுத்தி. அதனால குருவுக்கு ஆசையால உண்மையை மறக்காதவராக பாவம் செய்ய மாட்டார். அவிருஜினம் கீதையில் இருக்கு. அபி சேதசி பாபேபியா சர்வேபிய பாபகிருத்தமஹ சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. அந்த விருஜினம்ல தான் அ போட்டா அவிருஜினம். விருஜினம்னா பாபம், அவிருஜினம்னா என்ன? பாபம் இல்லைன்னு அர்த்தம், புண்ணியம்னு அர்த்தங்க. அவிருஜினஹன்னா விருஜின ரஹிதா, பாப ரஹிதா, அபாபி. நிஷித்தாச்சாரணத்தை நிஷித்தம் பண்றவர், ஒரு நாள் அதை பண்ண மாட்டார், பாபத்தை பண்ண மாட்டார். இதுக்கப்புறமும் லட்சணங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த 3 லட்சணம் பார்த்துட்டோம். குருவோட லட்சணம் என்னது? அவர் கண்டிப்பா, இன்னும் சிம்பிளா சொன்னா, அவர் குரு பக்தனா இருக்கணும். அவருக்கு குரு இருக்கணும், அவரோட குரு கிட்ட அவருக்கு பக்தி இருக்கணும். சில பேருக்கு குரு இருப்பாங்க, ஆனா அவரோட குரு கிட்ட பக்தியை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. வெளிப்படுத்தணும், 10 பேருக்கு தெரியணும். குரு எளிமையை காமிச்சு கொடுக்கணும். நம்ம பெருசு இல்லை, நம்ம சம்பிரதாயம் பெருசு. அவரும் என்ன பண்ணுவார்? அவரோட குருவுக்கு பண்ணுவார், அவரும் அவருடைய குருவுக்கு பண்ணுவார். இதுதான் நம்ம சம்பிரதாயம். சங்கராச்சாரிய சிஷ்யரை எடுத்து வைக்கிறாருன்னா, இந்த சிஷ்யரை முதல்ல பீடத்தில் உட்காத்தி வச்சு பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணுவார். அதுக்கப்புறம்தான் சிஷ்யர் குருவை பூஜை பண்ணுவார். சிஷ்யனுக்கு வணக்கம் நமஸ்காரம் பண்ற சம்பிரதாயம் நம்மள்கிட்ட இருக்கு. ஒரு தரம் பண்ணுவாங்க, அதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. சிஷ்யனை உயர்த்துறது நம்ம சம்பிரதாயத்தில் அதெல்லாம் இருக்கு. ஆச்சாரியர் முறைப்படி பாடம் சொல்லி கொடுக்கிறார். மனுஷ ஜென்மாவினுடைய லட்சியம் மோட்சத்தை அடையிறது. ஜீவாத்மா மனுஷ சரீரத்தை உபயோகப்படுத்தி சரீரம் எடுக்காத ஒரு நிலையை பெற வேண்டும். அப்படி அதை எடுக்காம இருக்கணும்னா ஞானத்தை சம்பாதிக்கணும். அஜானத்தை நீக்கிறதுக்காக ஞானத்தை சம்பாதிக்கணும். அந்த ஞானத்தை பெறத்துக்கு தகுதி வேணும். கர்மா ஞானத்தையும் கொடுக்காது, மோட்சத்தையும் கொடுக்காது. விசாரம்தான் ஞானத்தை கொடுக்கும், ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும். ஆகையினால் இத்தனை விவரமாக இருக்கிற ஒரு சிஷ்யன் சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைஞ்சு குரு கிட்ட போகிறான். அதுதான் சொன்னார், யஸ்மாத் பந்த விமோக்ஷணம் தம் குரும் உபசீதேத். யாரிடமிருந்து நமக்கு பந்த விமோக்ஷணத்துக்கான ஞானம் கிடைக்குமோ அத்தகைய பிராஜ்ஞன் பிரம்மனிஷ்டனாக இருக்கிற குரு கிட்ட போகணும். அந்த குருவோட லட்சணத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கார்.
சாஸ்திரம் நன்றாக படிச்சிருக்கணும், அவர் ஒரு குரு கிட்ட சிஷ்யனா இருந்திருக்கணும். நீண்ட காலம் குரு கிட்ட படித்தவருக்குத்தான் நிறைய விஷயங்களை எல்லாம் அடுத்த சிஷ்யனுக்கு தலைமுறைக்கு சொல்லித்தர முடியும். ஆக ஸ்ரோத்ரியன்கிற ஒரு சப்தம் அவரோட குருவுக்கு சிஷ்யனா இருந்து படிச்சிருக்கணும். ஆக ஸ்ரோத்ரியன்கிற வார்த்தைக்கு வேத அத்தியன சம்பன்னஹா, வேத அத்தியனம் பண்ணினவனுக்கு தான் சாஸ்திரத்தோட முழுமை தெரியும். இந்த இடத்துல அத்தியனம்னு ஸ்ரோத்ரியன்கிற சொல்லுக்கு எவ்வளவோ ஆழமான அர்த்தம் இருக்கு. அதாவது வெறும் வேத மந்திரங்கள் மாத்திரம் இல்லை, சாங்க வேதாத்தியாயி, 6 அங்கத்தோட 6 அங்கம் 4 வேதம் கற்றவனாக இருக்க வேண்டும். இல்லாட்டி இவர் என்ன சொல்றார், சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சொல்றார், அட்லீஸ்ட் உபனிஷத்துக்களை நன்றாக படிச்சிருக்கணும். அதீத உபனிஷத்கா, உபனிஷத்துக்களை தரோவா இருக்கணும். உபனிஷத் படிச்சிருக்கணும், பிரம்மசூத்திரம் படிச்சிருக்கணும், கீதா பிரஸ்தானத்ரயத்தை தரோவா பண்ணியிருக்கணும். குரு என்பவர் அத்வைத சித்தாந்தத்தில் குரு என்பவர் பிரஸ்தானத்ரய பாஷ்யத்தை குருமுகமா சம்பிரதாயமா அத்வைத சித்தாந்த சம்பிரதாயமா படிச்சிருக்கணும். அது ஒரு இது. அது மாத்திரம் இல்லை, அவர் பாபம் பண்ணாம இருக்கணும். அதர்மாச்சரணம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த அதர்மாச்சரணத்துக்கு காரணம் ஆசை. ஆசை இல்லாதவர், அகாமஹதஹன்னா என்ன அர்த்தம், ஆசை இல்லாதவராக இருக்கணும். ஆனா இங்க எப்படி சொல்லியிருக்கு, உபனிஷத்துல சொல்லியிருக்கு தான் சொல்ற, ஸ்ரோத்ரியஸ்ய ச அகாமஹதஸ்ய அப்படின்னு உபனிஷத் சொல்லியிருக்கு. இந்த ஆனந்தம் 11 வகையான ஆனந்தம் ஸ்ரோத்ரியனுக்கு அகாமஹதனுக்கு இருக்குன்னு சொல்லிகிட்டே வருது. மனுஷ்யானந்தம், மனுஷ்ய கந்தர்வானந்தம், தேவகந்தர்வானந்தம், பித்ருக்களோட ஆனந்தம், ஆஜானஜான தேவானந்தம், கர்மதேவானந்தம், தேவானந்தம், இந்திரானந்தம், ப்ரஹஸ்பதி ஆனந்தம், பிரஜாபதி ஆனந்தம், பிரம்மதேவனோட ஆனந்தம், எல்லாரோட ஆனந்தமும் இந்த சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணி ஆசையில்லாதவனுக்கு இருக்கிறது. சுருக்கமாக சொன்னா, பரிபூர்ண வைராக்கியமும் பரிபூர்ண ஞான பலமும் யாருக்கு இருக்கோ அவனுக்கு இந்த ஆனந்தமெல்லாம், அவனோட ஆனந்தத்துக்கு இந்த ஆனந்தம் ஈடாகாது. எந்த ஆனந்தம், பிரம்மதேவனுடைய ஆனந்தமும் கூட இவனுடைய ஆனந்தத்துக்கு ஈடாகாது. அவனுடைய ஆனந்தமும் பாஹ்ய விஷயத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆனந்தத்தை தான் சொல்லியிருக்கு. எல்லாருக்கும் பாஹ்ய விஷயங்களோட சம்பந்தத்தினால கிடைக்கிற ஆனந்தத்தை தான் சொல்லியிருக்கு. நல்ல அழகான இடம், நல்ல உணவு, நல்ல அன்பு நிறைந்த மக்கள், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஹாப்பினஸ். இங்கே அப்படி இல்லை, எக்ஸ்டர்னல் கண்டிஷனை பற்றியே கவலையே இல்லை. ஸ்வயம் ஆனந்தா அப்படிங்கிற ஞான பலம் இருக்கு. ஆக இந்த கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி இவன் ஆனந்தம் இல்லை. ஆக பிரம்மதேவனுடைய ஆனந்தமும் கூட உபாதி ஆனந்தம், விஷயம் ஆனந்தம். இவனோட ஆனந்தம் நிருபாதிக நிர்விஷய ஆனந்தா, நிருபாதி நிர்விஷய ஆனந்த ஞான ஆனந்தா. நிருபாதி ஆனந்தம், இது உபாதியோடு இருக்கிற ஆனந்தம். நிருபாதி ஆனந்தம், நிர்விஷய ஆனந்தம். எந்த ஆப்ஜெக்டும் வேண்டியதில்லை. ஆனா நிருபாதி நிர்விஷய ஆனந்தத்தை புரிஞ்சுக்கிற ஒரு உபாதியாக இவன் இருக்கிறான். நிருபாதி நிர்விஷய ஆனந்தத்தை புரிஞ்சுக்கிற பலமுள்ள யோகி ஞானியாக இவன் இருக்கிறான். ஆக காமேன அகதஹா, அகதஹன்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல, ஞானம் கொஞ்சம் கூட இவனுக்கு ஆசையினால மறையறதில்லை. கீதையில பகவான் சொன்னார், ஞானினோ நித்திய வைரினான். ஆவருத்தம் ஞானமேதேன ஞானினோ நித்திய வைரினா.
காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேணா நலேனச்ச. அந்த இடத்துல ஞானிக்கு நம்ம விவேக்கின்னு அர்த்தம் சொல்லியிருக்கோம். அதாவது விவேக்கிக்கு ஆசை வர்ற போதே இது நமக்கு சத்ருன்னு தெரியும். அஜ்ஞானிக்கு அப்புறம் அனுபவிச்சுட்டு ஐயோ தெரியாமல் போச்சே, எனக்கு பலம் அது ரொம்ப பிரபலமாக இருக்குது, ஆசை ரொம்ப பிரபலமாக இருக்குது, எனக்கு விவேகம் இருந்தும் கூட நான் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அஜ்ஞானி. ஆனால் இவன் அப்படி இல்லை, எனக்கு விவேகம் பலமாக இருக்குது, ஆசையினால் அழிக்கப்படாதவன். காமேன அகதஹா. இந்த இடத்துல அகதஹான்னா என்ன அர்த்தம்? ஸ்வரூப ஆவரண ரஹிதா. காமேன ஸ்வரூப ஆவரண ரஹிதா. அதனால தன்னுடைய ஸ்வரூபத்தை மறக்க மாட்டான். அகம் ஆனந்த ஸ்வரூபா. இது இருந்துதான் எனக்கு ஆனந்தம் வேணுமா என்ன? இந்த பணமோ பதவியோ புகழோ ஆட்களோ இதை இருந்துதான் நான் ஆனந்தமா இருக்கணுமா என்ன? எனக்கு அது தேவையில்லை. இருந்தா அதை நான் இருக்கிறத வெறுக்க போறதும் இல்லை, விரும்ப போறதும் இல்லை. இங்க உலகத்துல இருக்கிற சுக துக்கங்களை நான் விரும்பவும் போறதில்லை, வெறுக்கவும் போறதில்லை, அதுக்கு சத்தியத்துவமும் கொடுக்க போறதில்லை. ராகத்வேஷ அபாவ ராகித்யம், சத்தியத்துவ புத்தி ராகித்யம். இதுக்கெல்லாம் நான் சத்தியத்துவ புத்தியும் கொடுக்க மாட்டேன், இதை வெறுக்கவும் மாட்டேன், இதை விரும்பவும் மாட்டேன். அதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த சம்பந்தம் மித்யா சம்பந்தம். ஆகையினால் அந்த சம்பந்தத்துக்கு ரியாலிட்டி கிடையாது. அந்த வஸ்துவுக்கோ அந்த வஸ்துவுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்துக்கோ என்னுடைய அகங்காரத்துக்கோ சம்பந்தமே கிடையாது. அகங்காரா மித்யா, விஷயா மித்யா, விஷய சம்பந்தா மித்யா. அதாவது தன்னுணர்வும் உண்மையில்லை, தன்னால் அறியப்படும் பொருளும் உண்மையில்லை, அறியப்படும் பொருளுக்கும் தன்னுணர்வுக்கும் இருக்கும் தொடர்பும் உண்மையில்லை, ஒரு தோற்றமே அப்படிங்கிற அறிவில் தெளிவா இருக்கான். அதனால்தான் அகாமஹதா. அதனால இந்த அகாமக தத்துவம் இருக்கிறதுனால இவன் எங்க தப்பு பண்ண போறான்? அதான் ஹேத்து சொல்றார். அகாமக தத்வாத்து அவருஜினஹா, ஸ்ரோத்ரியத்வாத்து அகாமஹதா, அகாமக தத்வாத்து அவருஜினஹா. சாஸ்திரம் நல்லா தெளிவா அனுகிரகத்தினால உள்ள போயிருக்கிறதுனால ஆசையினால இவன் செத்து போறது இல்லை. இவனுடைய ஸ்வரூபத்தை மறைக்கிறது தான் சாகிறது. என்னை பற்றிய உண்மையை நான் மறந்து விடுவதுதான் சாவது, ஆத்மஹத்தி. நான் நித்திய சுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த அத்வைத பரபிரம்மன்கிறத மறக்கிறது தான் சாவு. என்னோட இதை நான் ஒரு உடம்புன்னு நான் ஒரு உடம்பா மனசா புத்தியா இருக்கேன்னு நினைக்கிறது தான் சாவு. ஸ்வரூபத்தை மறக்கிறதும் ஸ்வரூபம் இல்லாதத ஸ்வரூபம் நினைக்கிறதும் தான் சாவு. ஆத்மஸ்வரூபத்தை மறக்கிறதும் அனாத்மஸ்வரூபத்தை ஆத்மான்னு நினைக்கிறதும் தான் சாவு. அது வர்றதில்லை. ஏன்? ஸ்ரோத்ரியத்வாத். சாஸ்திரத்தை திரும்ப திரும்ப பொறுமையா ஸ்ரத்தா பக்தியோட படிச்சதுனால, சாஸ்திரத்தை ஸ்ரத்தா பக்தியோட படிச்சதுனால ஏற்பட்ட விருத்தி ஞானம், பலமான விருத்தி ஞானம், அகம் ஆனந்தோஸ்மிங்கிற பலமான விருத்தி ஞானம் ஆசை இல்லாத தன்மைக்கு காரணம். ஆசை இல்லாத தன்மை இருப்பதால் பாபங்கள் செய்வதில்லை. பாபங்கள் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் ஆசை இல்லாத தன்மை. ஆசை இல்லாத தன்மைக்கு காரணம் என்னன்னா சாஸ்திர ஞானம். ஸ்ரோத்ரியத்துவம், அகாமக தத்துவம், அவருஜினத்துவம் எல்லாம் குருவுக்கு லட்சணம். அப்புறம் அது மாத்திரம் இல்ல, பிரம்மவித் உத்தமஹா. பிரம்மவித் உத்தமஹா. இவனுக்கு ரசவர்ஜம் இல்லைங்கிறார். அஸ்ய ரசஹா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே.
அப்படின்னு சொன்னதுனால இவனுக்கு நிஷ்ட ஸ்தித பிரஜன் அர்த்தம். ஸ்தித பிரஜா, பராபக்தா, குணாதீதா. பகவத்கீதை பாஷ்யத்தில் சொன்னா, பகவத்கீதையோட பாஷையில் சொன்னா குணாதீதா, பராபக்தா, ஸ்தித பிரஜா. சரி, பிரம்மவித்து உத்தமஹா. பிரம்மவித்துன்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை அறிந்தவன். உத்தமஹான்னா என்ன அர்த்தம்? சிரேஷ்டன், சிறந்தவன். பிரம்மவித்து உத்தமஹா, பிரம்மத்தை அறிந்தவர்களுள் சிறந்தவன். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சின்ற பிரம்மத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி தரணுமே, அப்படி ஒரு அர்த்தம். பிரம்மவித்து, பிரம்மவித் உத்தரஹா, பிரம்மவித் உத்தமஹா. பிரம்மவித் உத்தமஹா சூப்பர்லேட்டிவ் டிகிரி போட்டிருக்கார். ஏன்னா நிறைய பேருக்கு படிக்க தெரியும், புரிஞ்சுக்க தெரியும். கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில். அதாவது ஒருத்தருக்கு நம்ம அந்த பாடத்தை எடுத்து சொல்லி தர்றதுங்கிறது ஒருத்தருக்கு ஒரு மகிமை. அது மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, சிஷ்யனுக்கு அதை அழகா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சக்தி இருக்கணும். ஆக விஷயம் புரிஞ்சவனுக்கெல்லாம் விஷயத்தை எடுத்து சொல்ல தெரியும்னு சொல்ல முடியாது. விஷயம் எடுத்து சொல்றவனுக்கெல்லாம் விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயத்தை சின்னதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை சொல்லித்தர்ற கெப்பாசிட்டி இருக்கு, கம்யூனிகேட் பண்ற கெப்பாசிட்டி. அந்த கம்யூனிகேட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அவனுக்கு நிறைய தெரியும்னு நினைச்சிடக்கூடாது. நிறைய தெரிஞ்சவனுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியும்னு நினைக்க முடியாது. இதுதான் மாயை. ஆக சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் தெரிஞ்சுட்டாலும் நல்லா தெரிஞ்சுக்கிறது, அதை நல்லா சொல்லிக் கொடுக்கறது. நிறைய தெரிஞ்சுட்டு சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருக்கிறது இருக்கு. கொஞ்சம் தெரிஞ்சுன்னு நல்லா சொல்லிக் கொடுக்கறது, நிறைய தெரிஞ்சுன்னு நிறையவே நல்லா சொல்லிக் கொடுக்கறது, எல்லா குரூப்பும் இருக்கும். அது மாதிரி குருமார்கள்ல அவர் தெரிஞ்சுட்டா போறாது, நம்ம அவர்கிட்ட போனா நமக்கு அவருக்கு தெரிஞ்சது நமக்கு புரிய வைக்கணும். அவர் நமக்கும் யோக்கியத்தை இருக்கணும், அவருக்கும் புரிய வைக்கணும். சக வீரியம் கரவா வகை வீரியவத்தரம் பவதி. ஞானம் பலனை கொடுக்கணும். எப்படி மந்திரம் பலிக்கணும்னு கர்மகாண்டத்தில் சொல்றோமோ அதே மாதிரி ஞானமும் பலிக்கணும். ஆக பிரம்மவித்து, பிரம்மத்தை அறிந்தவர்களுள் தலை சிறந்தவர். இவர் நமக்கு பாடத்தை சுலபமா சொல்லிக் கொடுப்பார். புரியலைன்னா திரும்ப திரும்ப கேட்டு புரிஞ்சுக்கலாம். உத்தமஹா குருஹு, பிரம்மவித் உத்தமஹா. பிரம்மவித்துன்னா இந்த இடத்துல என்ன பிரம்மவித்து? பரபிரம்மவித்து, நிர்விசேஷ பிரம்மவித்து, நிர்குண பிரம்மவித்து. நிர்குண பிரம்மவித்துக்கு சகுண பிரம்மவித்து இருக்குமோ இருக்காதோ? இப்போ பரபிரம்மத்தை சொல்லி கொடுக்கிற சக்தி இருக்கிறவருக்கு அபரபிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கிற சக்தி இல்லாமையா இருக்கும். ஆகையினால இவர் பரபிரம்மத்தை அறிந்தவர். பிரம்மவித்துன்னா இப்ப ஸ்ரோத்ரியன்னு சொன்னதுனால சொல்ல முடியாது, வேதம் அறிந்தவர் அப்படி சொல்லலாம். ஏன்னா பிரம்ம சப்தத்துக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த கான்டெக்ட்ல பிரம்மவித்துன்னா பிரஜானம் பிரம்மவித்து, அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த பிரம்மவித்து, அயமாத்மா பிரம்மங்கிற பிரம்மவித்து. பரபிரம்மவித்து, நிர்விசேஷ பிரம்மவித்து, நிர்குண பிரம்மவித்து, சத்திய பிரம்மவித்து, சுத்த பிரம்மவித்து. ஆகையினால இந்த பரபிரம்மத்தை பற்றி தெரிந்தவர். உத்தமஹான அர்த்தம் சொல்லித்தர்றதுக்கு திறமையுடையவர். வில்லிங்னஸோட சொல்லித்தரணும், சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதனுடைய கடமை, பொறுப்பு. உபனிஷத்தே சொல்றது, தகுதியான மாணவன் வந்தால் மறுக்காமல் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய ஷமான்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேத சத்யம் தாகும் ஹோவாச்ச தத்துவத்தோ பிரம்ம வித்யாம். முண்டகோபனிஷத் முதல் முண்டகம் முதல் கண்டம் 13வது மந்திரம் 1:1:13. தத்விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். 12வது மந்திரம் சொல்றது.
அந்த குரு அப்பேற்பட்ட சிஷ்யன் வந்தா தஸ்மை ச வித்வான் சஹா வித்வான் தஸ்மை கீதృశాய தஸ்மை உபசன்னாய தஸ்மை பிரசாந்த சித்தாய தஸ்மை ஷமான்விதாய தஸ்மை ஏனாக்ஷரம் புருஷம் வேத சஹா வித்வான் ஏன அக்ஷரம் புருஷம் வேத தாம் ஹுவாச்ச அந்த வித்தியை சொல்லிக் கொடுக்கணும். தத்துவதா உவாச்ச பிரம்ம வித்யாம் உவாச்ச தாகும் ஹோவாச்ச தத்துவத்தோ பிரம்ம வித்யாம். பிரம்மவித் உத்தமஹா. நல்ல குரு எங்க நல்லா சொல்லித்தராங்கன்னு தெரிஞ்சுன்னு கேள்விப்பட்டு போகணும். அதுக்கு தானே போகிறாங்க. காசியில் யார் எந்த மகாத்மா பாடம் சொல்லித்தரார், எந்த மகாத்மா கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க, எந்த மகாத்மா நல்லா சொல்லித்தரார், எந்த டாக்டர்கிட்ட போனால் சீக்கிரம் குணமாகும் தெரிஞ்சு போகிறோமே. அது மாதிரி எந்த மகாத்மா சொல்லித்தரார்னு தேடி பிடிச்சி போக வேண்டியதுதான். காசியில் சொல்லித்தரார், ஹரித்வாரத்தில் சொல்லித்தரார்னு அந்த காலத்தில் அவ்வளோ தூரம்லாம் போய் படிச்சிருக்காங்க. காஷ்மீரத்தில் ஒரு உத்தமமான குரு இருக்காருன்னா நடந்தே போய் படித்தவன்லாம் இருக்கான். எத்தனையோ கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சுட்டு போய் சாஸ்திரம் படித்தவங்களாம் இருக்காங்க. பிரம்மவித் உத்தமஹா. அப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் அவர் எப்படி இருப்பார், அவரோட இன்னும் குணங்கள்லாம் சொல்றார். நிரிந்தனஹா அனலஹா இவ சாந்தஹா. ஸ்ரோத்ரியோ பிருஜினோ காமஹதோயோ பிரம்மவித்தமஹா பிரம்மண்யுபரதஹா சாந்தஹா நிரிந்தன இவானலஹா. பிரம்மண்யுபரதஹாக்கு அர்த்தம் சொல்லிவிடுறேன். பிரம்மணி உபரதஹா. பிரம்மணி உபரதஹான்னா என்ன அர்த்தம்னா, எப்பவும் பெரும்பாலும் பாடம் சொல்லித்தர்ற நேரத்தை தவிர மற்ற நேரம் அவர் சாஸ்திரம் படிச்சுட்டு இருப்பார், இல்லாட்டி தியானம் பண்ணிட்டு இருப்பார். குரு எப்படி இருக்கணும்னா, கிளாஸ் எடுக்கிற நேரத்தில் கிளாஸ் எடுக்கணும். மற்ற நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பார்னா, மற்ற நேரம் அவர் சாஸ்திரம் படிச்சுட்டு இருப்பார், இல்லாட்டி பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருப்பார், இல்லாட்டி நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருப்பார். இதை தவிர வேற ஜாப் அவருக்கு இருக்கப்படாது. இருந்தால் அவரோட டீச்சிங் பண்ண முடியாது. சரியா? அந்த டீச்சிங் பவர்ஃபுல்லாக இருக்காது. அந்த சாஸ்திரோபதேசம் பலவத்தா இருக்கணும், வீரியவத்தா இருக்கணும்னு சொன்னா, அதாவது எப்ப பார்த்தாலும் தான் உபதேசம் பண்ற அந்த தத்துவத்திலேயே விலீன மனஸ்கா, பிரம்மணி விலீன மனஸ்கா, அண்டர் கரண்ட் இருந்துட்டே இருக்கணும் டீச்சருக்கு. இப்போ காலேஜில் டீச்சருக்கு என்ன வேலை? ஒன்று கிளாஸ் எடுக்கணும், இல்லாட்டி இன்னொரு கிளாஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கணும், இல்லாட்டி அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கணும். வேற என்ன ஜாபு? அதுதான் ஜாபு. அப்புறம் ஸ்பெஷலாக என்டர்டெயின்மெண்ட்னா அது வேற சமாச்சாரம். போகிறோம் இன்னைக்கு எல்லாம் வெக்கேஷன் லீவ் விட்டாச்சு அப்படின்னா அடுத்த கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு லௌகிக வித்தைக்கு இவ்வளவு தயார்படுத்தணும்னா இந்த அத்தியாத்ம வித்தைக்கு எப்படியெல்லாம் சொல்லித்தரணும். எப்படி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரோ லெக்சரரோ ஸ்கூல் டீச்சரோ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இதெல்லாம் எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது. உருப்படியாக படித்து ஒழுங்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட பொறுப்பாக பாடம் சொல்லித்தரணும்னு எத்தனை டீச்சர்ஸ் அக்கறையோடு சொல்லித்தராங்க தெரியாது. அவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை விட அந்த காலத்தில் டீச்சிங் தான் ஆனந்தம், சொல்லி கொடுக்கறது தான் ஆனந்தம். இப்போ இது கொடுத்தா இதுக்கு என்ன கொடுப்பான் ஃபீஸுன்னு நினைக்கிறாங்க. இந்த பாடம் சொல்லித்தரத்துக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கே, அதுவே பெரிய பாக்கியம். அது மூலமாக நம்ம சொல்லித்தரத்தினால நமக்கு கிளாரிட்டி வருது. பிறருக்கு சொல்லி கொடுத்தா தான் பிறருக்கு கல்வியை வழங்குறதை விட உயர்ந்தது என்ன இருக்க முடியும்? அறிவை வழங்குறத விடவா ஒரு ஆனந்தம் இருக்கு? செல்வத்தை வழங்குறத விட என்ன, அன்பை வழங்குறத விட இருக்கு. அன்பை வழங்குறத விட, பொருளை வழங்குறத விட ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம், ஒரு வீடு வாங்கி கொடுக்கலாம், பெரிய லேண்டு வாங்கி கொடுக்கலாம், ஒருத்தருக்கு பிரியமா 2 வார்த்தை பேசலாம். எல்லாத்துக்கும் மேல ஞானத்தை கொடுத்தா எவ்வளவு பெரிய உயர்ந்த தானம் அது.
அறிவை கொடுப்பதற்கு ஈடாக எதையாவது கொடுக்க முடியுமா யாராலையாவது? அறிவினால ஏற்படுற அமைதியோ ஆனந்தத்தையோ வர்ணிக்கணும். அதுவும் இந்த மாதிரி அறிவு, இந்த துறையில் இருக்கிற அறிவுக்குமே மகிமை இருக்கு. அதுவும் இந்த துறையில் என்ன பற்றின அறிவு, நான் யாரு, இந்த உலகம் என்ன, எதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிற ஞானம். ஆகையினால் அவர் எப்போ என்ன பண்ண, தான் சொல்கிற டீச்சிங்கில், இப்போ ஃபிசிக்ஸ் டீச்சர் ஃபிசிக்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கெமிஸ்ட்ரி டீச்சர் கெமிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தர்மத்தை டீச் பண்ணுற டீச்சர் தர்மத்தை ஃபாலோ பண்ணினா தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஈஸ்வர பக்தியை பற்றி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் ஈஸ்வர பக்தியோடு இருக்கணும். அதே மாதிரி பிரம்மஜானத்தை சொல்லிக் கொடுக்குற குரு, நிர்விசேஷ பிரம்மஜானத்தை சொல்லிக் கொடுக்குற குரு அந்த பிரம்மஜான நிஷ்டனா இருக்கணும். அதைத்தான் சொல்றார் பிரம்மணி உபரதா. பிரம்மணி உபரதான்னா என்ன அர்த்தம்? பிரம்மணி விலீன மனஸ்கா. எப்ப பார்த்தாலும் இதுல தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஆசை இல்லை. அகாமஹதா காமேன அஹதா அவருஜீனஹா, பாபமும் இல்லை. மனசு எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்க்கலாமே. அப்பேற்பட்டவனுடைய மனம் எவ்வளவு அமைதியாக இருக்கும். சாஸ்திர ஞானம் வேற பலமாக இருக்கு, பாபமோ பண்ணுறதில்லை, ஆசைகள் உள்ள வந்து அலக்கழிக்கிறது இல்லை, படித்ததை எடுத்து சொல்கிற சாமர்த்தியம் வேற இருக்கு. அப்போ அவனுக்கு எங்கே மைண்ட் இருக்கும் ஜாஸ்தின்னா அதில் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். பிரம்மன் உபரதா. அதனால என்னவா இருக்குன்னா சாந்தா. பிரம்மன் உபரதா தஸ்மாத் சாந்தா. எப்போ அமைதியா இருக்கார். இந்த குருவுக்கு இதெல்லாம் லட்சணம். ரொம்ப படபடப்பா பரபரப்பா இருந்தார்னா கொஞ்சம் ஏதோ இருக்கு அவருக்கும்னு அர்த்தம். தெரியலாம், சில சமயம் சொல்ல முடியாது. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமா இருக்கும். ஆனால் பெரும்பாலும் என்னன்னா சாந்தமாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும், இன்னர் லீஷர்லினஸ். என்ன காரியம் பண்ணாலும் சரி குவைட்டாக இருக்கணும். சாந்தா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஹோமமெல்லாம் பூர்ணாகுதி எல்லாம் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹோமங்கள்லாம் பண்ணுறோம், பூர்ணாகுதி எல்லாம் பண்ணுறோம். காலையிலேருந்து மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் அக்னி எரிஞ்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பூர்ணாகுதி பண்ணிட்டு முடிச்சு விடுறோம். அதுக்கப்புறம் அக்னியை விருத்தி பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த அக்னி 2-3 நாளைக்கு கணக்கணன்னு இருக்கு. ஆனால் அந்த எரிபொருள் இல்லாததுனால அது எரியறதும் இல்லை. அது மாதிரி எரிபொருள் போட போடத்தான் நெருப்பு எரியும். எரிபொருள் இல்லாத நெருப்பு எப்படி இருக்கும்னா, நெருப்பு இருக்கும் ஆனால் எரிபொருள் இல்லாததுனால அமைதியா இருக்கும். அக்னி சாந்தமா இருக்கு. அக்னி சாந்தமா இருக்கு. என்னதுன்னா இந்தன அபாவே அக்னிஹி சாந்திஹி பவதி. எரிபொருள் இல்லை என்றால் அக்னியானது சாந்தியாக இருக்கிறது. இவர் எப்படிப்பட்ட அக்னி? ஞானாக்னி. ஞானாக்னியாக இருக்கிறார். இந்த ஞானாக்னி எரியுமா? இச்சாசக்தி கிரியாசக்தி எல்லாம் வேலை செய்யுமான்னா, இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் வேலை செய்யாத ஞானசக்தி. இச்சாசக்தியும் வேலை செய்யறதில்லை, கிரியாசக்தியும் வேலை செய்யறதில்லை, கேவல ஞானசக்தி மாத்திரம் இருக்கு, ஞானம் மாத்திரம் இருக்கு. ஆக நிரிந்தனஹா அனலஹா இவ சாந்தஹா. எரிபொருள் அற்ற நெருப்பை போல் அமைதியாக இருப்பவர். இப்ப என்னெல்லாம் லட்சணம் பார்த்திருக்கோம்? பிராஜ்யம்னு ஒரு லட்சணம் சொன்னார். உபசீதே குரும் பிராஜ்யம். குருங்கிறதே ஒரு லட்சணம். அப்புறம் பிராஜ்யம். பந்த விமோச்சன கர்த்தா. பந்த விமோச்சன கர்த்தா. சிஷ்யஸ்ய பந்த விமோச்சன கர்த்தா. ஞான பிரதானேன பந்த விமோச்சன கர்த்தா. எனக்கு இருக்கிற பந்தத்தை போக்கக்கூடிய குரு எனக்கு வேணும். ஸ்தித பிரஜனான குரு வேணும். என்னுடைய அறியாமையை போக்கி அறிவை கொடுக்கிறவரான குரு வேணும்.
அவர் சாஸ்திரங்களை நன்றாக படித்தவராக இருக்க வேண்டும். அவர் ஆசையினால் கொல்லப்படாதவராக, ஆசைக்கு சிறிதளவும் அடிமைப்படாதவராக இருக்க வேண்டும். தவறுகள் செய்யாதவராக இருக்க வேண்டும். சொல்லிக் கொடுக்கின்ற திறமை படைத்தவராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் பரம்பொருளில் மனம் ஒடுங்கியவராக இருக்க வேண்டும். அறிவும் அமைதியும் ஒருங்கே அமையப்பெற்றவராக இருக்க வேண்டும். அறிவும் அமைதியும் ஒருங்கே அமையப்பெற்றவராக இருக்க வேண்டும். ஸ்ரோத்ரியோ விருஜினோ காம ஹதோயோ பிரம்மவித்தமஹா பிரம்மண்யபரதः சாந்தः நிரிந்தன இவானலः. ஸ்ரோத்ரியோ விருஜினோ காம ஹதோயோ பிரம்மவித்தமஹா பிரம்மண்யபரதः சாந்தः நிரிந்தன இவானலः. படிக்கிற போது காமஹ அதோன்னு பிரிக்கக்கூடாது, இருந்தாலும் படிக்கிறதுக்காக சொன்னேன். ஸ்ரோத்ரியோ விருஜினோ காமஹதோ யோ பிரம்மவித்தமஹா இப்படி படிக்கிறது உத்தமம்.